பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்னடா போதான் பார்க்க போகிறோம். ராஜி வந்து ரொம்ப கடுப்பை கிளப்புறா. கண்டிப்பாக மாமாட்ட சொல்லி எப்படியாவது இந்த டியூஷனை எடுக்க வச்சிடணும். எங்கள் குடும்பத்துக்கு அவமானமாக இருக்குது, அப்படி இப்படின்னு என்னத்தையாவது ஒரு சீனை போட்டு பண்ண வச்சிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாண்டியன். எப்போ வருவாங்க எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு. இந்த சூழ்நிலையில் கோமதிக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. இந்த தங்கமயில் வந்து அங்கே சாப்பாடு கொண்டு போயிட்டுருக்கா கடைக்கும் அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கார் வந்து சத்தம் தான் போடுவார், அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ராஜி சொல்கிறாங்க, அத்தை இதே மாதிரி ரெகுலராக கொண்டு தான் நல்லதுன்னு சொன்னாங்கன்னா என்ன செய்ய அப்படிங்கிறாங்க. ராஜி, உனக்கு இந்த வீட்டு நடைமுறை தெரியல, எனக்கு தெரியும். இவர் கூட இவ்வளோ காலம் குப்பை கொட்டியிருக்கேன். ஏன்னா அவருக்கெலாம் இது சுத்தமாக பிடிக்காது. வீட்டில் மதியம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ½ அன் ஹவராவது ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பார். இந்த சூழ்நிலையில் இந்த பிள்ளை மதியம் காணும் கொண்டு சாப்பாடு கொண்டு கொடுத்துக்கிட்டு புழுன்னுக்கிட்டு இருந்தால் அதுக்கு எப்படி பிடிக்கும்? எனக்கு இவன் மேலே கடுப்பாக இருக்குது, இருக்கட்டும் அப்படின்ட்டு இருக்காங்க. அத்தை இனிமேலாம் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க, சரி பார்ப்போம் அப்படின்றாங்க. ராஜிட்ட சொல்கிறாங்க, நீ வேணா பாரு, எனக்கு நல்லாவே தெரியும் என் புருஷனை பற்றி, என் புருஷன் கண்டிப்பாக கோவப்படுவார், இன்றைக்கி இருக்குது அவளுக்கு அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் வராங்க. பாண்டியன் வந்தோடனே கோமதி கோமதி அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படின்ட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயில் பாஞ்சிடும். வாங்கம்மா, காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, தண்ணி சாப்பிட்றீங்களா? இருங்கம்மா நான் தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி கொண்டு தண்ணி எடுத்து கொண்டு கொடுக்காங்க. நான் சிரிச்சுக்கிட்டே பாண்டியன் வாங்குறாரு. இப்படி பூவாக வேலை செய்யறியாம்மா, ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, பெரியவங்களுக்கு நம்ம வந்து உபகாரமாக இருக்கணும்மா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சரி கோமதி, இந்த பணப்பை எங்கள் பீரோவில் வை அப்படிங்கிறாங்க. டபார்னு தங்கமயில் பிடிங்கிறாங்க. இதை பார்த்த கோமதிக்கு சரியான கடுப்பாயிருது. இங்கே பாண்டியன் சிரிக்கிறாரு. சரி இந்த பொறுப்பு இந்த பிள்ளை எடுத்துகிட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதிக்கு சரியான கோவம். என் வீட்டுக்காரும் ஒன்றுமே சொல்லலை, சிரிக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. உடனே தங்கமயில், நானே பீரோவில் கொண்டு வச்சிடுறேன் மாமா அப்படின்னு சொல்லி நேராக பீரோவில் வச்சு சாவியை பூட்டுறாங்க. பூட்டி சாவியை கையிலே வச்சுக்கிறாங்க. உடனே இதை பார்க்குறாங்க பாண்டியன். சரி ரைட்டு, மூத்த மருமகன் எல்லா பொறுப்பையும் கையில் எடுத்துட்டா நம்ம குடும்பம் சூப்பராக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்தியா கோமதி, அந்த பிள்ளை ஓடி ஓடி வேலை செய்யுது, கடையில் வந்து சாப்பாடு கொண்டு வர்றது என்ன, அது பரிமாறுறது என்ன, அன்பு என்ன, வீட்டு வேலைகள்லாம் செய்கிறது என்ன, தங்கமயில்னா தங்கமயில் தான், இப்பேற்பட்ட பொண்ணு கிடைக்க நம்ம கண்டிப்பாக கொடுத்து வச்சுருக்கணும் அப்படி இப்படிங்கிறாங்க. கோமதிக்கு பயங்கரமான கோவம் ஏறுது. அத்தைக்கு கோவம் ஏறுறதை பூராமே ராஜி பார்க்குறாங்க. இப்படி பார்க்குறாங்க. அத்தை நீங்கள் சும்மாருங்க கோவப்படாதாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பல்ல கடிச்சிட்டு இருக்காங்க. அத்தை உங்களுக்கு வேறு எதுவும் வேணுமா அப்படிங்கிறாங்க. விஷத்தை கொண்டு தான் அப்படின்னு சொல்லி பைய போனாங்க. என்னத்த அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை சாப்பிட்டீங்களா, எல்லோரும் சாப்பிட வைக்கட்டுமா அப்படிங்கிறாங்க. நான் வச்சு கொடுத்துக்குறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைத்த நானே வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நான் இவ்வளோ நாள் நான் தானம்மா வச்சுக்கிட்டு இருந்தேன், நீ வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, நீ இப்போ வைக்கணுங்கிற அப்படிங்கிறாங்க. அத்தை நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நானே வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, தங்கமயில வைக்கட்டும், அவர்னா அன்பாக வைப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ நாங்களாம் அன்பாக வச்சது கிடையாதாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லலை, மூத்த மருமக அந்த வீட்டுக்கு எல்லாமே பொறுப்படுத்தி செய்தா, அவளே பண்ணிட்டு விடு, நீ வழக்கம் போல் உட்காந்து சாப்பிடு, அவள் வந்த பிறகு உனக்கு ரெஸ்ட்டு தானே அப்படின்ட்டு இருக்காங்க. ஆமாங்க, எல்லா வகையிலும் எனக்கு ரெஸ்ட்டு கொடுத்து ஓரமாக ஒதுக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. என்னடி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நான் அவள் வந்ததுலேருந்து ஒரு வேலையும் செய்யலை, எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது, வீட்டில் சும்மா இருக்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்று செய், தங்கமயில் வந்து கடையில் சாப்பாடு கொடுத்து வந்து வியாபாரம் பார்க்குது, தங்கமயில் கூட வா, ஏன்னா சாப்பாடு கொடுத்து 2 பேரும் வியாபாரம் பாருங்கள், நாங்கள் மதியம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க, எங்களுக்கெல்லாம் லேடிஸுக்கெலாம் வந்து வியாபாரம் சரி வருமா அப்படிங்கிறாங்க. நீ எத்தனை லேடிஸ் வந்து மளிகை கடை நடத்தாங்க தெரியுமா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, யாருனாலும் என்னென்னு செய்யலாம். அதுக்கு எடுத்துக்காட்டே தங்கமயில் தான். பாரு, தங்கமயில் சாப்பாடையும் கொண்டு வந்து அங்கே கொடுத்துட்டு பரிமாறிட்டு கடை வியாபாரத்தையும் பார்த்து பொறுப்பாக பார்த்து வச்சுட்டு போகுது. இப்பேற்பட்ட பிள்ளை இருக்குது, அப்போ அவள் கூட சேர்ந்து நீனும் வந்து பார்க்க வேண்டியன்னா, அவள் தான் எல்லா வேலையும் பார்த்துடுறாளா அப்படிங்கிறாங்க. உடனே ராஜ் சொல்கிறாங்க, அத்தைக்கு வயசாகிடலாம்மா, அதெல்லாம் முடியாது, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணுமாம்மா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி டியூஷன் சென்டர் வச்சுருக்கேன் இன்றைக்கி அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, சரி என்னைக்கு நடத்துகிறேன் அப்படிங்க, இன்றைக்கி கிளாஸ் முடிச்சிட்டேன் அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம், சரி ரைட்டு நடத்துமா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என்ன 4 பேருக்கு நல்லது சொல்லிட்டு நல்லது தானே அப்படி அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் வராங்க. வந்துட்டு மாமா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. டியூஷன் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் ராஜா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படிங்கிறாங்க. அக்கா உங்களுக்கு என்னக்கா பிரச்சனை, நான் டியூஷன் வச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களை கிளாஸ் எடுக்க சொன்னேன், நீங்கள் எடுக்கலன்னு போயிட்டீங்க, சரி ரைட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னு நானும் விட்டுட்டேன், இப்போ டியூஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் என்னக்கா அர்த்தம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, ராஜோட வீடு ஏற்ற வீடு சரிங்களா, அவங்க நல்லா வசதியாக இருந்த பிள்ளை, ஏற்கனவே கதிரை கட்டி நகையெல்லாம் காலி பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ராஜி கிளாஸ் எடுத்தான்னா பணத்துக்கு வழி இல்லாமல் இவங்க மறுபடியும் அந்த பிள்ளைய வருமானம் சம்பாதிச்சா தான் இந்த வீட்டில் இருக்க முடியும்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்க விட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தானம்மா அசிங்கம், இந்த வீட்டுக்கு தானம்மா அசிங்கம் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, தங்கமயில் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா,
அது என்ன ஆகப்போகுது? அவளுக்கு படிச்சிருக்கா, அவள் சும்மா இருக்கக்கூடாதுன்னு எடுக்கா. அத்தை நானும் தான் படிச்சிருக்கேன், எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்கேன். நான் வந்து வேலை செய்யணும் வைக்கணும்னு நினைக்கிறேன்னா வீட்டு வேலை பார்த்து இருக்கலையா? அதேமாதிரி ராஜி படிக்கட்டும், படிச்சுட்டு வீட்டு வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியது தானே. ஏன் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து டியூஷன் எடுக்கணும்? அதுபோக கண்ட நோயெல்லாம் பரவுது. ஒவ்வொருத்தர் வீட்டிலேருந்து அங்கே வந்து நோயை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம வீட்டில் யாருக்கு எப்படி ஆரோக்கியமாக இருக்கும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, சரி ராஜி இனிமேல் கிளாஸ் நீ எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே தங்கமணி சிரிக்கிறாங்க. மாமா அந்த என் வீட்டுக்காரர் வந்து வீட்டு செலவுக்கு வந்து கஷ்டப்பட்டு உழைக்காரு, அவர் பங்களிப்பை நானும் கொடுக்கணும்ல, அதனால தான் என்னால் முடிஞ்ச டியூஷன் எடுக்கலான்னு பார்த்தேன். யாரும் இன்னும் நினச்சிட்டு போகிறாங்க, அது எனக்கு முக்கியம் இல்லை மாமா. நீங்கள் எடுக்க அனுமதி கொடுங்க, நான் எடுக்கிறேன். எடுத்து வந்து என் புருஷனுக்கு நான் வந்து சப்போர்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாண்டியன் சிரிக்கிறார். ரைட்டு, கதிருக்கு ஏற்ற பொண்டாட்டி தான் இவா. ஏன்னா நான் தான் வந்து தப்பான இஷ்டம் போல் இந்த 2 பிள்ளைகளும் என்ன செய்ய போகுதுன்னு சொல்லிட்டு கதிரும் பொறுப்பு வந்துட்டேன், இவங்களுக்கும் பொறுப்பு வந்துட்டு சரி தங்கமயில் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா, நீங்கள் எடுத்தீங்க, இவங்க எடுக்க அனுமதிச்சிங்கன்னா எங்கள் வீட்லேயும் அசிங்கமாக நினைப்பாங்க. ஏற்கனவே பேங்க் லாக்கரில் கொண்டு நகையை கொண்டு வச்சுட்டாங்க. 2வது டியூஷன் எடுக்க தான் சாப்பாடுன்னு சொல்லி இந்த வீட்டில் சொல்லுவாங்கன்னு நினச்சி எங்கள் வீட்லேயும் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்கும் அசிங்கமாக இருக்கும் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே ராஜ் சொல்கிறாங்க, என்னக்கா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ கோமதிக்கு பயங்கர கிடப்பாகுது. தங்கமயில் உன் வேலை ஏதோ அதை மட்டும் பாருமா, நீ வந்து சரவணனுக்கு சாப்பாடு கொண்டு போகிறியா வைக்கிறியா, உன்னால் முடிஞ்ச வீட்டு வேலையை சரி அதோட நிப்பாட்டிக்கா. அடுத்தவங்க அதை செய்யணும் செய்யக்கூடாது நீ சொல்லாதம்மா. ராஜி படிச்சிருக்கா, அவள் எடுக்க போகிறான். அவளை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுற இடத்துல நீ இல்லை. மாமா என்ன சொல்கிறாங்களோ அதான் முடிவு அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, அதான் மூத்த மருமகம் எல்லாம் சொல்லிட்டாளே, மூத்த மருமகம் சொல்லுறதுல என்ன தப்பு இருக்குது? மூத்த மருமகம் எல்லா பொறுப்பெடுத்து செய்கிறா, அவள் சொன்னால் சரியாக தானே இருக்கும். எங்கள் குடும்ப பொறுப்புலேருந்து எல்லாமே அவள் தான் எடுத்து நடத்த போகிறான். அப்படிங்கும்போது அவள் சொல்ல தான் கரெக்டாக இருக்கும். அதனால் இனிமேல் டியூஷன் எடுக்க வேண்டாம் ராஜி அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் சம்மதிப்பீங்கிற நம்பிக்கையில் வந்துட்டு பக்கத்து வீட்டிலலாம் கூப்பிட்டேன். ஒரு 3 பசங்க டியூஷனுக்கு வராங்க, நாளைக்கு ஒரு 5-6 பேர் வரேன்ட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா இந்த 3 பேர் தானே, 3 பேருக்கும் சொல்லி நிப்பாட்டிட்டு 1 மாதம் 1 மாதம் நம்ம டியூஷன் ஃபீஸ் வேணால் நான் தந்துடுறேன், கொடுத்து நிப்பாட்டிடுமா அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க நம்ம எதுக்குங்க டியூஷன் ஃபீஸ் கொடுக்கணும், அவங்க தானே தரணும், பேசாமல் இவங்க எடுத்துகிட்டு போட்டுமே, இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏம்மா தங்கமயில் வேண்டாம்னு சொல்லுவோன்னா 1000 அர்த்தம் இருக்கும். அதாவது அது படித்த பிள்ளை, அந்த பிள்ளைக்கு தெரியாத யோசனையாக நம்மளுக்கு வந்துட போகுது அப்படிங்கிறாங்க. ஏங்க இவ்வளோ நாளும் தங்கமயில் தான் இந்த வீட்டில் யோசனையில் தான் இந்த வீடு நடந்துச்சா அப்படிங்கிறாங்க. அத்தை நான் அப்படி சொல்லலை அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லலை, ராஜை வந்து நீ வந்து கிளாஸ் எடுக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்கிற, அது எப்படி நியாயமாக இருக்கும்? என் வீட்டுக்காரு பேக்க தராரு, அதையும் நீ பிடுங்குற வைக்கிற, இது என்ன கணக்கு அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, அவள் வந்து வீட்டு குடும்ப பொறுப்பை எடுத்து செய்யணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க பீரோவில் கொண்டு வச்சா சாவியை கொண்டு என்கிட்ட தந்தாங்க, அவள் தானே வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை சாவி வேணா பிடிங்க, நான் எட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, ஏம்மா சாவி யார்கிட்ட இருக்கணுமோ கரெக்டாக தான் இருக்குது, நீங்கள் வச்சுக்க, என்ன வரவு சொல்லி நீங்கள் பாரு தெரியாமா அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் சரிமாம்மா, இனிமேல் கணக்கு வழக்கெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் கரெக்டாக பார்த்து லாபத்தில் கொண்டு வரேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இது வரைக்கும் நான் கோமதிட்டு தான் கொடுத்துருக்கேன் இவ்வளோ காலமாக, ஆனால் லாபம்னு ஒன்றுமே வந்தது கிடையாது சரியா, நானாக சிக்கனப்படுத்தினா தான். ஆனால் தங்கமயில் நீ ஒன்றை தந்துருக்கேன், நீ மிச்சப்படுத்தி காட்டணுமா அப்படிங்கிறாங்க. சரிங்க மாமா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தியா கோமதி, அந்த பிள்ளைகிட்ட ஒரு உத்வேகம் இருக்குது, கண்டிப்பாக ஜெயிச்சே காட்டுவா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே சரவணன் வராங்க. ஆமாம் எதுவும் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிற, ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூமுக்கு போகிறாங்க. உடனே இங்கே வந்து பாண்டியனையும் ஐஸ் வச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே கோமதி சரியான கடுப்பாகுது. உன் புருஷன் வந்து சரவணனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாரு, அவன் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கான், கை கால் கழுவிட்டு சாப்பிட வாங்கன்னு கூப்பிடு, ஒரு வாரத்தை சொல்லிட்டு நிப்பாட்டதா அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ஏங்க கை கால் கழுவிட்டு சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. சாப்பிட வராங்க. சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு தூங்க போகிறான்ட்டு சொல்கிறாங்க. ஏங்க நான் சாப்பிடவே இல்லை அப்படிங்கிறாங்க. சாப்பிட தங்கமயில் அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டுட்டு போய் தூங்க போகிறாங்க. இங்கே கோமதிக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. என்னத்தை மாமா தூங்கிட்டாங்க, நீ தூங்கலையா, காலையிலே உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு நிம்மதியே இல்லை, அந்த தங்கமயிலுக்கு நாளைக்கு ஆகட்டும், அவளுக்கு வெளுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் என் வீட்டுக்காரர் என் பேரை கூப்பிட்டு பேக்கை கையில் கொடுக்காரு, அதை பிடுங்கி வந்து அந்த பணத்தை கொண்டு அங்கே வைக்கா, பீரோ சாவி என் கையில் வச்சுக்கிட்டா, இப்போ இவர் என்ன கேட்டால் அவர் விரும்பி ஒரு பிள்ளை ஒரு வேலையை செய்யுது, அதை நீ கெடுக்காதா, சாவி அவகிட்டே இருக்குன்னு சொல்லுதாரு. ஆத்திர வருஷத்துக்கு நான் என் பிள்ளைகளுக்கோ யாருக்கோ செலவு கொடுக்கணும் என்ன செய்வேன்? இவகிட்ட நான் கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? நான் ஒரு மாமியார், மருமகளுக்கு கீழே கிடந்து நான் வந்து பண்டைய வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் சொல்கிறது சரி தான், ஆனால் இவங்களுக்கு தங்கமயிலுக்கு கொஞ்சமாவது இருக்காதா, எனக்கே கஷ்டமாக போச்சு, நான் டியூஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுறதுக்கு இவங்க யார்த்த, மாமா சொன்னால் சொல்லட்டும், நீ எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. அதான் அவங்க மாமாட்ட சொல்லிட்டு எடுன்னு சொன்னேன், நீ தான் சொன்ன மாமாட்ட சொல்லிக்கலான்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அத்தை மாமாவுக்குலாம் விருப்பம் தான், முதல்ல சரின்னு தானே சொன்னாங்க,
இந்த தங்கமயில் தான் எடுக்கக்கூடாது வைக்கக்கூடாது, இந்த வீட்டுக்கு அசிங்கம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டியூஷன் எடுக்கிறதுனால எந்த வீட்டுக்குங்க அசிங்கம்? எல்லாம் படிப்பை சொல்லிக் கொடுக்காங்க. இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விருப்பம் இல்லைன்னா விட்டுற வேண்டியதானே, இவங்க எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை கதிர் வந்திருந்தார். வந்தோடனே இன்னும் எங்கள் மாமா என்ன சொன்னார் அப்படின்னு கேட்குறாங்க. டியூஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நான் தான் சொன்னேனே எங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. மாமாவுக்கெல்லாம் விருப்பம் தான், அவங்க அண்ணி தான் வந்து எடுக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை டியூஷன் எடுத்தால் வந்து அவங்க ஃபேமிலிக்கு அசிங்கமாயிருமா அப்படிங்கிறாங்க. டியூஷன் எடுத்தால் அவங்க ஃபேமிலிக்கு அசிங்கமாகுது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அப்படின்ட்டு போகிறாரு. சரவணன் நல்லா தூங்கிடுறாரு. அண்ணன் தூங்கிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. சரி சரி நான் காலைல பார்த்து பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. காலையில் விடியுது. உடனே சரவணன் என்ன நைட்டு தேடி வந்து ஏன் தங்கமயில் சொன்னா அப்படிங்கிறாங்க. அண்ணா கொஞ்சம் உங்கள்கிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. தம்பி எதுனாலும் பொதுவில் பேசுங்க, என்ன டியூஷன் வைக்கணும்னு சொல்லி ராஜி வந்து உங்கள்கிட்ட நைட்டு சொன்னாலோ அதை நீங்கள் வந்து உங்கள் அண்ணன்ட்ட சண்டை போட வரீங்களோ அப்படிங்கிறா. நீ நான் அண்ணன்ட்ட சண்டை போடலாம் வரல, கேட்க தான் வந்திருக்கா நீ. இந்த மாதிரி அவள் டியூஷன் எடுக்கிறதுனால யாருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, டியூஷன் எடுத்தால் வந்து தங்கமயில் குடும்பத்துலேருந்து எல்லாத்துக்குமே அசிங்கம்னு சொல்கிறா, அதனால் டியூஷன் எடுக்க வேண்டாம். அண்ணி குடும்பத்துக்கு ஏன் அசிங்கம்? டியூஷன் நம்ம வீட்டில் எடுக்கிறா, அது எதுக்கு அவங்களுக்கு தெரிய போகுது, நம்ம சொன்னால் தான் தெரிய போகுது. டேய் அவங்க வருவாங்க போவாங்களடா அப்படிங்கிறாங்க. அவங்க வர்றது ஒரு நாளோ 2 நாளோ வர போகிறாங்க, அன்றைக்கி வேணால் டியூஷன் லீவ் விட்டு போகிறது. அவள் விரும்பி டியூஷன் எடுத்து ஏதாவது ஒரு 2 காசை சுயமாக சம்பாத்தியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு செஞ்சது விஷயத்தை வந்து நம்ம வேண்டாம்னு சொன்னால் அவங்க ஸ்டூடெண்ட் வீட்டில் என்ன நினைப்பாங்க, ஏது நினைப்பாங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, கதிரேசன் சொல்கிறது சரியாக தான் இருக்குது, சரி ராஜினி டியூஷன் எடு அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி மாமா அப்படிங்கிறாங்க. மாமா நீங்கள் வந்து எடுக்கணும்னு சொன்னீங்க அப்படின்னா வந்து அது சரியாக வராது. இந்த வீட்டில் வந்து ராஜி மட்டும்தான் இருக்காளா, அரசி இருக்கா, அரசி வந்து ஒரு வாலிய பிள்ளை. அரசி வந்து 4 வந்து பார்க்குறது மாதிரி நல்லா இருக்காதுல்ல அப்படிங்கிறாங்க. அவன் ஏமா 4 பேர் உட்காந்து பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ராஜி டியூஷன் எடுத்தால் அரசியும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த சூழ்நிலையில் வந்து டியூஷனில் பிள்ளையை கூப்பிட்றதுக்கு வந்து பிள்ளையோட அம்மாவோ அப்பாவோ வராங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு நேரத்தில் அவங்க வரல அப்படின்னா அவங்க வீட்டில் உள்ள ஆம்பளை பசங்க கூப்பிட வருவாங்க. இது வேறு வாலிய பிள்ளை, இது சரியாக இருக்குமா வைக்குமா அப்படி இப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், வாலிய பசங்க ஒரு இடத்துல வந்து இருந்தால் சரி வராது. ராஜி டியூஷன் எடுக்க வேண்டாம், அரசியும் நீ கூப்பிடுறது மாதிரி இருக்கும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ராஜி சொல்கிறாங்க, மாமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன நானும் ஒரு பெரிய மனுஷி தான், நான் எடுத்துக்கிறேன், அரசியை யாரையும் கூட மாட்டேன், என்னால் முடிஞ்சால் நான் டியூஷன் எடுக்க மாமா இல்லைன்னா விட்டுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே பாருங்க மாமா இந்த டியூஷன் எடுக்கிறதுக்கு இந்த ராஜி இவ்வளோ போராடிட்டு இருக்காங்க, இப்பேற்பட்ட டியூஷன் தேவையா வைக்கையா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே கதிர் சொல்கிறாரு, அண்ணி அவளுக்கு தேவைன்னு சொல்லி தான் வச்சுருக்கா அண்ணி, நீங்கள் எதுக்கு அண்ணி முட்டுக்கட்டை போடுதீங்க, வீட்டில் எல்லாருக்குமே விருப்பம் இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் ஏன் விருப்பம் இல்லை நீ அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொன்னாலும் இந்த கதிர் பதில் பேசிகிட்டு இருக்காங்க. மாமா டியூஷன் வைக்க சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. டேய் என்னடா நீ வந்து அண்ணன் பொண்டாட்டிகிட்ட வந்து இப்படி பேசிகிட்டு இருக்க, டியூஷன் வைக்கிறது வந்து பிடிக்கல, தங்கமயிலுக்கு பிடிக்கலன்னா வைக்க வேண்டாம், தங்கமயிலுக்கு பிடிக்காத காரியத்தை யாருமே செய்யாதீங்க, நம்ம தங்கமயில் எடுக்கிற முடிவு தான் அந்த வீட்டில் முடிவு அப்படின்ட்டு கிளம்பிடுறாரு. ராஜி ரொம்பவே சோகமாக இருக்காங்க. அவங்க கதிர் சொல்கிறாரு, இந்த வீட்டில் உனக்கு டியூஷன் எடுக்க எல்லா உரிமையும் இருக்குது, அவர் என்ன சொல்கிறது நீ எடு அப்படிங்கிறாங்க. மாமா இப்படி சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. மாமா சொல்கிறது என்ன மாமா சொல்கிறது, என் புருஷன் நான் சொல்கிறோம்ல நீ எடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க அப்படிங்கிறாங்க. ஏண்டி இப்படி சொல்கிற, மாமா வந்தால் கோவப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் உங்கள் புருஷன் சொல்ல கேட்குறீங்க, நான் என் புருஷன் சொல்ல கேட்கணும்ல, என் புருஷன் டியூஷன் எடுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ஃபோன் எடுத்துகிட்டு போய் தங்கமயில் ரூமுக்கு போகிறாங்க. அங்கேருந்து பாண்டியன் ஃபோன் அடிக்காங்க. ஃபோன் அடிச்சு இதை வந்து டியூஷன் எடுக்க சொல்லுன்னு சொல்லி இவர் கதிர் சொல்கிறாரு, மாமா டியூஷன் எடுத்தால் நல்லா இருக்காது, எங்கள் குடும்பத்தில் விருந்து கூப்பிட அப்படி இப்படின்னு வருவாங்க, என்னடா இந்த வீடு வந்து நல்லா வசதியான வீடு, நல்ல வீடுன்னு பார்த்து கட்டி கொடுத்தா இவங்க டியூஷன் எடுத்தால் தான் இந்த வாழ வந்த பிள்ளையில வந்து அந்த குடும்பத்தை நடத்த முடியும் வைக்க முடியும்னு சொல்லுதாங்களா வைக்கிறாங்களா நினைத்தியா பேசுவாங்க, அது உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமாம்மா அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோமதி பண்ணிருக்காங்க. கோமதி டியூஷன் நான் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், அதான் முடிவு சரியா, டியூஷன் எடுக்க சுத்தமாக தங்கமயிலுக்கு பிடிக்கல, அப்படி தங்கமயிலுக்கு பிடிக்காத விஷயத்த நீங்கள் ஏன் செய்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க தங்கமயிலுக்கு பிடிக்கலன்னா எதுவுமே செய்யக்கூடாதா அப்படிங்கிறாங்க. தங்கமயிலுக்கு பிடிக்காத எந்த விஷயமும் நம்ம வீட்டில் நடக்கக்கூடாது, அவள் தான் மூத்த மருமக, அவள் தான் நம்ம குடும்பத்தை தூக்கி சுமக்க போகிறா அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க. கோமதி சரியான கடுப்பு, அம்மா என்ன சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. டியூஷன் எடுக்கக்கூடாதான், அதுவும் தங்கமயிலுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறாங்க. அத்தை தங்கமயிலுக்கு அக்காவுக்கு பிடிக்கலன்னு நம்ம எதுவுமே செய்யக்கூடாதா அப்படிங்கிறாங்க. உடனே அப்படித்தனமாக சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. உடனே ராஜிகிட்ட கதிர் சொல்கிறாரு, அப்படி ஒன்றும் நம்ம கேட்கணும் அவசியம் இல்லை ராஜி, நீ எடு நான் பார்த்துக்கிறேன், சரவணன் சொல்லட்டும் நான் கேட்குறேன், அண்ணி சொல்லுறது வந்து கேட்க முடியாது, ரெண்டாவது வந்து ராஜி வந்து டியூஷன் திருநெல்வேலி வச்சு எடுக்கிறதுனால யாருக்கு என்ன பிரச்சனை, இல்லை கரண்ட் பில்லு போதா இல்லைனா வீட்டில் குட்டி கொண்டு இது பண்ணுதாளா, அவள் இருக்கிற திருநெல்வேலியில் ஃபேன் கூட கிடையாது,
அப்பேற்பட்ட இடத்துல வந்து சொல்லிக் கொடுப்பேன். சரி அவன் ஆசைக்கு அவன் செஞ்சுட்டு போகிறான்னு விட்டுட்டு இவர் தேவையில்லாமல் அது இருக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னா என்ன கணக்கு? படிக்கலைன்னொன்னே இவருக்கு எதுவுமே தெரில போல் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் இப்படிலாம் பேசுறத பார்த்தா கோமதி சொல்கிறாங்க, அப்பாவை இப்படிலாம் பேசுறதையே வைக்கி அப்படின்ட்டு இருக்காங்க. அப்பவும் அமைதியாக அப்படி போயிடுறாரு. பாத்தியாடி உன் புருஷனுக்கு இவ்வளோ திமிருன்னு சொல்லிட்டு என் புருஷனை பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை உங்கள் புருஷனை பேசும்போது உங்களுக்கு வலிக்கும், என் புருஷனை பேசும்போது எனக்கு வலிக்கும்ல. 2வது நான் என்ன சொல்கிறேன், டியூஷன் எடுக்கிறதுனால மாமாவுக்கு என்ன பிரச்சனை, தங்கமேல் அக்காவுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. தெரியல இரு நான் தங்கமேல் கூப்பிட்றேன். சரி தங்கமேல் அப்படிங்கிறாங்க. அத்தை இன்னும் வேணுமா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் வேண்டாம், ஏன் நீ இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. அத்தை சமையல்லாம் பண்ணிட்டேன், இப்போ வந்து நான் வந்து அங்கே கொண்டு போகிறேன், கடைக்கு கொண்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏய் அதெல்லாம் வேணாம் தங்கமேல் அப்படிங்கிறாங்க. இல்லைத்த நான் கொடுத்தாவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நேராக சாப்பாடு எடுத்துகிட்டு அங்கங்கே போயிடுறாங்க. இப்போ கோமதிக்கு கூட கொஞ்சம் கடுப்பாகுது. என்னடா இவ சொன்னாலே கேட்க மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து ஃபோன் அடிக்காங்க மீனா. இந்த மாதிரி அத்தை நாங்கள் வந்து வெளியூருக்கு வந்திருக்கோம், நீங்கள் அங்கங்கே சுற்றி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி செலவுக்குலாம் தந்தீங்க என்ன, நாங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிங்க. ஆனால் மாமா ஒவ்வொரு வேலையாக கொடுத்துட்ருக்காங்க. நேற்று பூரா வேலையை கொடுத்து நைட்டு ஃபுல்லும் வரலை. கடைசியாக ஒரு 11 மணிக்கு வந்தார். வந்தோடனே தூங்கிட்டார். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பிட்டார். இப்போ மணியை பார்த்துக்கோங்க, மணி 4:30 ஆயிடுச்சு. எனக்கு வந்து ட்ரைனிங் 3 மணிக்கே முடிஞ்சிட்டு நான் லாட்ஜிலே உட்காந்துட்ருக்கேன். ஆனால் அவர் வரவே இல்லை. நான் எங்கே தான் சுற்றுறது? ஒன்று அவர் இங்கே வருவாரா, இல்லைன்னா வந்து அப்படியே ஊருக்கு வந்துடுவாரான்னு எனக்கு தெரியல. நான் ஒரு லேடிஸு என்னை கூட்டி போயிருக்காரு, துணைக்கு வந்திருக்காருன்னு கொஞ்சமாக நினைக்காரா? எதுவுமே நினைக்கல உங்கள் பையன். ஏன் உங்கள் வீட்டுக்காரர் இப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படி இப்படிங்கிறாங்க. இந்த இவருக்கு வயசாகிட்டுல தான் குழம்பு பேச்சு பொழுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு ஃபோன் அடிக்காங்க. ஏங்க இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் செந்திலுக்கு ஒவ்வொரு வேலையாக கொடுத்துட்ருக்கீங்க, அவன் எந்த வேலையை தான் செய்வான் வைப்பான் அப்படி இப்படின்னுட்ருக்காங்க. அவன் ஏன் சொன்ன வேலையை செய்ய மாட்டானோ வைக்க மாட்டானோ அப்படிங்கிறாங்க. ஏங்க அவன் பொண்டாட்டியோடு போயிருக்கான், ட்ரைனிங் முடிச்சு 4 இடத்துக்கு போகணுன்னு நினைக்க மாட்டானா? ஆமாண்ணே சரி போய்ட்டு வரட்டும்னு சொல்லிட்டு நேராக செந்திலுக்கு அடிக்கார். செந்தில் இனிமேல் வேலையை பார்க்க வேண்டாம், மீனா கூட்டி சுற்று அப்படிங்கிறாங்க. எப்பா ட்ரைனிங் போன டேட்டு தான் முடிஞ்சிட்டு தான் கிளம்பி வரம்பா அப்படிங்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க ஏங்க உடனே கிளம்பணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் உடனே கிளம்ப வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. என்னங்க 2 நாளையும் நீங்கள் வந்து உங்கள் அப்பா சொன்னாருன்னா அங்கே இங்கேயும் போயிட்டீங்க, இன்னும் 2 நாள் இங்கே தங்கி இங்கே ஏரியா சுற்ற வேண்டியதெல்லாம் சுற்றுவோங்க அப்படிங்கிறாங்க. மீனா அப்பா தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் சின்ன பிள்ளையா, அத்தைட்ட வேணால் சொல்லிக்கலாம், நம்ம 2 நாளைக்கு நம்ம நினச்சிவோங்க ஏதாவது சுற்றுவோங்க அப்படிங்கிறாங்க. சரி நீ அம்மாட்ட வேணால் பேசிப்பார் அப்படிங்கிறாங்க. நேராக அவங்க அம்மாட்ட பேசுகிறாங்க. பேசினோன்னே நான் பேசிக்கிறேன் உங்கள் அப்பாட்ட அப்படிங்கிறாங்க. உடனே பேசுகிறாங்க. பேசிட்டு ஏங்க இன்னும் 2 நாள் அவங்க சென்னையிலேருந்து தான் வருவாங்க அப்படிங்கிறாங்க. என்னாச்சு ட்ரெயினிங் 2 நாள் தானே சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க கூட 2 நாள் ட்ரைனிங் போட்டிருக்காங்களாம் அப்படிங்கிறாங்க. சரி செந்தில் கூடயே இருக்க சொல்லு, அப்போ அவனுக்கு இங்கே பக்கத்தில் 2, 3 வேலை இருக்குது அதையும் சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சும்மா இருங்க, 2 நாள்னு சொல்லி அவன் அங்கங்கே அலைஞ்சிருக்கான், ட்ரைனிங் எடுக்கும்போது கூட ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு தேவை, அதனால் இருக்கட்டும் வைக்கட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமேல் சொல்கிறாங்க அத்தை அதெல்லாம் எதுக்கு அத்தை, ட்ரைனிங்க்கு வந்து என்ன இப்போ இவர் செந்தில் மாமாவா செய்ய போகிறாரு, செந்தில் சதானந்தன் தான் இருக்க போகிறாரு செந்தில் தம்பி, அதனால் ஒன்றுமே தேவையில்லை, இவருக்கு வேலை பார்க்கறத பற்றி என்ன இருக்குது, நம்மளுக்கு வருமானம் தானே அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. தங்கமேல் சம்மந்தம் இல்லாமல் ஆஜராகாதம்மா, அவங்க கதையை அவங்க பார்த்துக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இல்லைத்த அப்படி செய்யக்கூடாது, 2 நாளில் வந்துடணும்ல, அவங்க பார்க்குறதுக்கு கவர்மெண்ட் வேலை, இங்கே லீவ் போட்டு போயிருப்பாங்க, அவங்க பாட்டில் அங்கே ட்ரைனிங் போயிட்டு 2 நாள் அங்கேயும் சுற்றுனாங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணி வேலைக்கு வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமேல்கிட்ட கேட்குறாங்க அப்படி வேலைக்கு வேணான்னு சொல்லிடுவாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா கவர்மெண்ட்லாம் வேலை பார்த்துட்டு உரிய பதில் சொல்லலை அப்படின்னு சொன்னால் வேலைக்கு வேண்டான்னு சொல்லிடுவாங்க, அதனால் வந்து மீனா வந்து கஷ்டப்பட்டுறக்கூடாது, அதனால் வர சொல்லியிருக்கோம் மாமா அப்படிங்கிறாங்க. உடனே ஏய் செந்தில் சீக்கிரம் வந்துடுங்க, அது மீனா லீவ் போட்டால் வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்களாம்ல அப்படிங்கிறாங்க. ஏன்ப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை தங்கமேல் தான் சொல்லிச்சு, 2 நாள் லீவுன்னா 2 நாள்லேயே நீங்கள் வந்து வந்துருக்கு ஜாயின் பண்ணியிருக்கணுமா, இல்லைனா வேலையை விட்டு தூக்கிடுவாங்களாம், இப்போ உள்ள காலத்தில் எல்லோரும் வேலை பார்த்தா தான் நல்லதுன்னு சொல்கிறாங்க, அதனால தான் சொல்கிறேன், உன் பொண்டாட்டியை வந்து கிளம்பி உடனே வர சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா இங்கே தானப்பா ஆஃபீஸ்லேயே சொல்லிட்டா, ஃபோன் பண்ணின்னு சொல்லிட்டா, அங்கே ஹையர் ஆஃபீஸர்லாம் இங்கே தான் இருக்காங்க, இன்ஃபார்ம் பண்ணிட்டா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அதான் தங்கமேல் சொல்லுதுடா கிளம்பி வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே வேறு வழியே இல்லாமல் கிளம்பி வர வேண்டியதான் அப்படின்னு நினைக்காங்க. உடனே கோமதி ஃபோன் அடிக்காங்க. ஆஃபீஸர்கிட்ட சொல்லிட்டீங்களா, நான் பார்த்துக்கிறேன் விடு அப்படிங்கிறாங்க. உடனே சரி அத்தை சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க 2 நாளாக அங்கங்கே சுற்றுறாங்க. இங்கே செந்தில் வரலன்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பு பாண்டியனுக்கு. உடனே அதை ஏற்றி விட்றாங்க தங்கமேல். பாமா பார்த்தீங்களா இந்த மாதிரி 2 நாள் தான் லீவுன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் 2 நாள் எக்ஸ்ட்ரா சுற்ற போகிறோன்னு சொன்னாங்க, நம்ம லீவ் போடாதவங்க வைக்காதங்க சீக்கிரம் வந்து வேலையில் ஜாயின் பண்ணுவோன்னு சொன்னதுக்கு அவங்க இன்னும் 2 நாள் வரல, உங்களுக்கு என்னமாமா மரியாதை கொடுக்காங்க, இந்த வீட்லேயே உங்களுக்கு மரியாதை கொடுங்க, உங்கள் பையன் சரவணன் மட்டும்தான், வேறு யாரும் மரியாதை கொடுக்கல, கதிர் உங்கள்கிட்ட எட்டி கூட்டி பேசுகிறாரு, அந்த செந்தியில் பாருங்கள் இந்த மாதிரி அவர் வந்து ஒன்று சொன்னால் இன்னொன்று செஞ்சிட்ருக்காரு,
என் வீட்டில் உண்மையை சொல்கிறதும் என் வீட்டுக்காரர் தான். உழைச்ச பணத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறதும் என் வீட்டுக்காரர் தான். அதுபோக எல்லா வீட்டு வேலையும் இந்த மருமகனும் இந்த முறையில நான் தான் செய்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தங்கமயில் சொல்லுவாங்க, நம்ம யார் எப்படியோ நீ உண்மையிலே தங்கம் தான். வீட்டு வேலையும் செஞ்சு எல்லா பொறுப்பையும் பார்த்து ஏன்னா எங்களுக்கெல்லாம் கேண்டீனில் சாப்பாடு கொண்டு வந்து நேரத்தை மிச்சப்படுத்தி அதிக வேலையை வந்து செய்ய வச்சு இன்றைக்கி வருமானம் இரட்டிப்பு மடங்கு ஆகிறதுக்கு காரணமே நீ தான் அப்படி இப்படின்னு இருக்காங்க. கோமதிக்கு பயங்கர கடுப்பு. ஏன் இவன் வரதுக்கு முன்னாடி நான் எதுவுமே செஞ்சது இல்லையா? இந்த மனுஷனுக்கு இந்த தங்கமயில் தான் எல்லாம் புதுசாக தெரியுதா? அப்படி இப்படின்னு கடுப்பில் இருக்காங்க. உடனே விடுங்க விடுங்க ஆண்டி கவலைப்படாதங்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க ராஜி. இந்த சூழ்நிலை மீனா வந்துடுறாங்க. பாருங்க அத்தை, ஒரு பக்கமும் சுத்த விடல, மாமா சுற்றி சுற்றி வேலையை கொடுத்து இந்த வேலையே தான் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. உங்களை எக்ஸ்ட்ரா 2 நாளுக்கு தந்துருக்குல அதுக்கு அப்பவும் முடியலை அப்படிங்கிறாங்க. மாமா கொடுத்த வேலை முடியலைன்னு சொல்லிட்டு வெறும் மனசு கேட்காம போயிடுறாரு. நானும் வேறு வழி இல்லை, முதல்ல போக வேண்டான்னு சொன்னாலும் வேறு என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன்ட்ட கொண்டு பணத்தை கொடுக்காரே வா இந்த மாதிரி 13 லட்ச ரூபா வசூலாச்சுப்பா அப்படிங்கிறாங்க. டேய் நீ 2 நாள்லேயே முடிச்சுட்டு வந்திருக்கணும். அந்த 2 நாளில் அந்த 13 லட்ச ரூபா நம்ம அக்கௌண்ட்டில் போட்டு தான் வட்டி வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. மாமா நீங்கள் சொன்ன மாதிரி உடனே தரல, நாங்கள் கூட 2 நாள் இருக்கும்போது அதையும் போய் வாங்கிட்டு தான் வந்தார். ஒரு வேலையும் நாங்கள் நடக்கலை, எங்களுக்கு நாங்கள் சுத்தமும் செய்யலை வைக்கவும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. அம்மா ட்ரைனிங் தானே போனீங்க, போயிட்டு வந்துட்டே இல்லை விடுங்க, 2 நாள் லீவ் போயிட்டா வேலை சரியாக வராதுன்னு சொல்லிச்சு தங்கமயில் புள்ள அப்படிங்கிறாங்க. அம்மா நீங்கள் சொன்னால் சரி, தங்கமயில் வந்து போகக்கூடாதுன்னு எப்படி மாமா அர்த்தம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அவள் எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கா, அவளுக்கு எல்லா விவரமும் தெரியும், மாமாவுக்கு அந்தளவுக்கு தெரியாதாம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே மீனாவுக்கு வந்து வராமல் சரியான கடுப்பு. இங்கே ராஜியும் கோமதியும் பயங்கர கடுப்பில் இருக்காங்க. உடனே சரிங்க இந்த பேக் கொண்டு ரூமில் வைங்க அப்படிங்கிறாங்க. தங்கமயில் தங்கமயில் சொல்கிறாங்க, ஏன் மீனா பேக் கூட நீ கொண்டு வைக்க மாட்டியா? 2 நாள்னு சொல்லிட்டு எத்தனை நாள் இருப்பீங்க வைப்பீங்க? வீட்டில் வேலைலாம் வந்து நான் பார்த்துக்கிட்டாலும் கூட இந்த வீட்டுக்கு நீ கரெக்ட் டயத்துக்கு வர வேண்டாமா? கவர்மெண்ட் வேலை பார்த்தா திமிரா? கவர்மெண்ட் வேலை பார்த்துட்டு வீட்டுக்காக சம்பளம் கொடுக்கிங்கன்னா நீங்களாக தானே வச்சுக்கிறீங்க. ஏன் என் புருஷன்லாம் உழைச்சி வீட்டில் கொண்டு தான் கொடுக்காரு, நீங்களும் உழைச்சி வீட்டில் கொண்டு கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நான் கொடுக்க தயாராக தான் இருக்கேன் தங்கமயில், ஆனால் மாமா தான் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அந்த தங்கமயில் அது கொடுமா அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா இது வந்து சரி வராது, எல்லோரும் பொதுன்னா பொதுவில் வரணும். அது போக வந்து 2 நாள்னு சொல்லிட்டு நீங்கள் 4 நாள் இருக்குது எப்படி? இவங்களுக்கு ஏதாவது 1 நாளோ இல்லைன்னா வேலை போயிடுச்சுனாலோ நம்மளுக்கு தானே மாமா நட்டம், இவங்களுக்கு மீனாவுக்கு தெரியாதா அப்படி இப்படிங்கிறாங்க. என் மீனாவுக்கு வந்து வராமல் இவன் வந்து நம்மளை கரிச்சு ஓட்டிகிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக இருக்குது. அந்த தங்கமயில் விடுமா, இதெல்லாம் ஏன் தேவையில்லாமல் நீ தலையிட்டுட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் மூத்த மருமகன் நான் தான் பார்ப்பேன், இந்த வீட்டு வரவு செலவெல்லாம் பார்த்துட்ருக்கேன், எனக்கு தான் லாப நட்டம் தெரியும் அப்படிங்கிறாங்க. எங்கள் பாண்டியன் சிரிச்சுக்கிட்டே சரி சரி நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்பி போகிறாரு. இன்னும் பின்னாடியே பழனி போயிடுறாரு. செந்தில் நீ இருந்து வா அப்படிங்கிறாங்க. இல்லை நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் புறப்பட்டு பின்னாடியே போகிறாரு. இந்த சூழ்நிலையில் சாப்பாடு மறுநாள் ரெடி பண்ணுறாங்க தங்கமயில். அவர் ரெடி பண்ணும்போது அத்தை இந்த தங்கமயில் தேவையில்லாத வேலைலாம் பார்க்காங்க பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா ரொம்பவே கடுப்பாக இருக்குது. நீனும் செந்தில் வந்து சுற்றிட்டு வந்தால் அவளுக்கு என்ன, ராஜி டியூஷன் எடுத்தா இவளுக்கு என்ன, ராஜியும் டியூஷன் எடுக்கக்கூடாதுன்ட்டா, ராஜியும் டியூஷன் எடுக்கலை. இப்போ வந்து உன்னையும் வந்து 2 நாள் தான் லீவ் போட சொன்னேன், 4 நாள் லீவ் போட்டால் எப்படி அப்படி இப்படின்னு பேசுதா. இந்த பிள்ளைக்கு வர வர என்னதான் ஆகிப்போச்சுன்னு தெரில அப்படிங்கிறாங்க. அத்தை அந்த பிள்ளை வரும்போதே ஏதோ ஒன்று கங்கணம் கட்டி தான் வந்திருக்கு. அந்த பிள்ளை பண்ணது எல்லாமே அதிகபட்சமாக ஓவராக தெரியுது. சரியா, இயல்பாக இருக்க யாருமே இப்படி செய்ய மாட்டாங்க, அவங்கவுங்க வேலையை தான் பார்ப்பாங்க. இந்த பொண்ணு வந்து எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லுது. ஆனால் வந்து டியூஷன் சொல்லிக் கொடுக்குறது பெருமையாக தான் நினைப்பாங்க. தான் படித்த கல்வியை பெரிதொருவருக்கு சொல்லிக் கொடுக்க நினைக்கிறது தான் பெருமை, அதான் நல்லதுன்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்க அந்த டியூஷன் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்க சொல்கிறாங்க. அது போக அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப அவமான குறைச்சல் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அவங்க ஃபேமிலிக்கு என்ன அவமான குறைச்சல் ஆக போகுது, நம்ம ஃபேமிலியில் எடுக்குது அவங்களுக்கு எப்படி தெரியும், நம்ம சொன்னால் தானே தெரியும். அப்படி வந்தால் போனால் பார்த்துட்டு போகிறாங்க. டியூஷன் எடுக்கிறனால என்ன இருக்குது, பெரிய பெரிய பணக்காரங்களே அவங்க பிள்ளைய ஒரு டியூஷன் எடுக்க சொல்லிக் கொடுக்க சொல்கிறாங்க. தான் படித்த படிப்பு மறக்காமல் இருக்கிறதுக்கோ, தான் படித்த படிப்பை இன்னொரு ஆளுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கோ டியூஷன் வந்து மிக முக்கியமானது. இதை கூட புரிய மாட்டேங்குது. சரி அந்த பொண்ணுக்கு தான் ஹெல்ப் பண்ண விருப்பம் இல்லை, ஹெல்ப் பண்ண விருப்பம் இல்லைனாலும் ராஜி எடுக்கக்கூடாதுன்னு என்னத்தை அர்த்தம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஆமாடி சரியான கடுப்பாக தான் இருக்குது. என் வீட்டுக்காரங்கன்னா பேக்கை தூக்கி கொடுக்காரு, அதை கையை வச்சு பிடுங்குதா, பிடுங்கி பீரோ சாவியும் அவன் எடுத்துக்க வச்சுக்கிட்டா அப்படிங்கிறாங்க. அத்தை இன்னும் இந்த வீட்டில் நீங்கள் டம்மி பீஸ் தான் அப்படி இப்படின்ட்டு இருக்கேன். என்னடி இப்படி சொல்கிறேன் அப்படின்னு உண்மையாக தான் சொல்கிறேன். அவங்க தான் எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிட்டாங்களே, சமைக்கிறதை எடுத்துக்கிட்டாங்க, மாமாவாக கவர் பண்ணது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாங்க. அது போக பீரோ சாவிலேருந்து எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்குது. 10க்கும் 50 கூட நீங்கள் தான் கையேந்த வேண்டியிருக்கும் அந்த தங்கமயில்கிட்ட அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கிட்ட கை நீட்டணும், என் புருஷன் உழைப்பு, என் பிள்ளைகள் உழைப்பு, என் தம்பி உழைப்பு, நான் வந்து எதுக்கு இன்னொரு ஆள்கிட்ட கை நீட்டணும், இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு
தங்கமயிலு தங்கமயிலு அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. அந்த பீரோ சாவியை கொண்டா அப்படிங்கிறாங்க. அத்தை அதெல்லாம் தர முடியாது, மாமாட்ட கேட்டு தான் தர முடியும். மாமா வந்து என்கிட்ட பொறுப்பெடுக்க சொல்லியிருக்காங்க. மாமாட்ட கேட்காம நான் கொடுத்தா நல்லா இருக்காது, எதனால நான் மாமாக்கிட்ட கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இவளுக்கு எவ்வளோ கொழுப்பு பாருடி அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாத்த வர வர ரொம்ப ஏறிட்டு அப்படிங்கிறாங்க மீனா கோமதிக்கிட்ட. இந்த சூழ்நிலையில் தங்கமயிலு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு கடைக்கு கிளம்புறாங்க. அப்போ கோமதி சொல்கிறாங்க, ஏம்மா இதெல்லாம் வேண்டாம், தேவையில்லாத வேலைத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காத, வீட்டு வேலையை இவ்வளோ செய்தாலும் அதே போதும் வைக்கும் அப்படின்ட்டு இருக்காங்கல்ல, நான் கொண்டு போனால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை கொண்டு கிளம்பிடுறாங்க. இங்கே மீனாவுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. அத்தை என் வீட்டுக்கார் வந்து சென்னை போய்ட்டு வந்திருக்காரு, ரெஸ்ட்டே கிடையாது. இந்த சூழ்நிலையில் பஸ்ஸில் அவ்வளோ பயணிச்சிருக்காரு. ஆனாலும் கடையில் ஆள் இல்லைன்ட்டு போயிட்டார். இப்போ வந்து மதியம் சாப்பிடும் போதாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க. இந்த தங்கமயிலு வந்து சாப்பாடு கொடுக்க போகிறேன், அது கொடுக்க போகிறேன், இது கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அங்கேயும் ரெஸ்ட் கிடைக்கும். ஏன் தந்து இது இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இருக்கட்டும் இப்போ வரட்டும், அவளுக்கு நான் வச்சுக்கிட்டு அப்படிங்கிறாங்க. அத்தை எப்படி சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க, நீங்கள் மூத்த மருமகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க. ராஜும் நானும் இந்த வீட்டில் ஒரு மருமக தான், எங்களுக்கு என்ன சப்போர்ட் இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அந்த தங்கமயிலு வந்து 1200 செலவு பண்ணி தியேட்டருக்கு படமாக போகிறாங்க, வைக்காங்க. எங்களுக்கு 60 120 எடுத்து கொடுத்தீங்க சரிங்களா. சென்னைக்கு போகிறதுக்கு வெறும் 1000 தராரு மாமா. பணம் ஒரு விஷயம் இல்லை, ஆனால் அவர் அன்பை சொல்ல வரேன். வெறும் 1000 தராரு. அதுக்கப்புறம் சென்னையில் பூரா வேலை வாங்குறாரு. வேலையை வந்து முடிச்சுட்டு வராமல் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது வந்து 2 நாளில் முடியலன்னா இருந்தால் முடிச்சு தான் வர வேண்டியிருக்கு. இவர் என்ன அதுக்கு 2 நாள் கழிச்சு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. வேலையும் செய்யணுமா, அதை முடிச்சுட்டு வரணும் எப்படியாவது இருந்து, ஆனால் சீக்கிரம் வரணும், அது எப்படி தான் முடியும். இவர் பண்ணுறதும் அப்படி தான் இருக்குது. தங்கமயிலு எதுவும் பேசினாலும் இவர் பொறுக்க மாட்டுறாரு உங்கள் வீட்டுக்கார். போகிற போக்க பார்த்தா அந்த வீட்டில் எப்படி தான் இருக்க முடியும்னு தெரில. தங்கமயிலுக்கு இந்த வீட்டில் இருக்க யாரும் பிடிக்கலன்னா வீட்டை விட்டு எல்லோரும் தான் போகணும் போலுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே அது எப்படி இது வீடுன்னு அவள் வீடா அப்படிங்கிறாங்க. அத்தை பீரோ சாவிலேருந்து எல்லா பொறுப்பும் உங்கள்கிட்ட தான் இருந்துச்சு, நாங்கள் 2 பேர் இருக்கும்போது வரைக்கும். இப்போ பாருங்கள் ஏர்ட்ட இருக்குது. நானும் ராஜா வந்து அதை எடுக்கணும்னு நினச்சிருக்கோமா இல்லை எடுத்துருக்கோமா, அப்படிலாம் கிடையாது. உங்கள் சொல்ல கேட்டுக்கிட்டு நாங்கள் வந்து நன்றி உள்ள நாய் மாதிரி வாலாட்டிக்கிட்டு இருந்தோம். ஆனால் பாருங்கள் அந்த தங்கமயிலு வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க. மாமா இப்போ உங்கள் பேச்சை சுத்தமாக கேட்குறதே இல்லை. இன்னுமே கேட்பாராங்குதுன்னு தெரியலை. டியூஷன் எடுக்கிறதுனா ஒரு பிரச்சனையே கிடையாது, அதையே மாமா எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. மாமா சொல்லலை, மாமாவுக்கு விருப்பம்தான். ஆனால் வந்துட்டு தங்கமயிலு எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோன்னா எடுக்க விட மாட்டுறாங்க. இப்படி தான் இருக்குது. அதனால் இன்னும் ஒன்றும் நடக்காத, நீங்கள் இப்படி பார்த்துட்டே இருங்க, ரொம்ப கடுப்பாக இருக்கும். என் வீட்டுக்கார் ஏற்கனவே ரொம்ப கூச்சப்படுவார். தங்கமயிலு வந்து சாப்பாடை பரிமாறும் போது அவங்க ஃபுல்லாக சாப்பிடுவாங்களா நினச்சி பாருங்கள். உங்கள் பையன் வந்து என்கிட்ட தான் சாப்பாடு கேட்பார், உங்கள்கிட்ட தான் கேட்பார். எதையும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். அப்படி இருக்கும்போது வந்து இந்த தங்கமயிலு சாப்பாடு கொடுக்க அதை சாப்பிடுதாரா, அரை வயிறு சாப்பிடுதாரா எனக்கு தெரியல அப்படின்னுட்டு இருக்காங்க. எனக்கும் அதாண்டி கவலையாக இருக்குது அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, எத்தனை நான் லீவ் போட்டது போட்டேன், என் வீட்டுக்கு நான் சாப்பாடு கொண்டு போகிறேன் என் வீட்டுக்காருக்கு அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன், நீ தானே சாப்பாடு கொடுத்தா வந்து அவருக்கு ரெஸ்ட்டு கிடைக்காதுன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அதை விட முக்கியமாக வயிறு பசி தான். ஏன்னா என் வீட்டுக்கார் வந்து அடுத்தவங்க சாப்பாடு வச்சா ரொம்ப கூச்சப்படுவார். அதுவும் தங்கமயிலு மைனி வச்சு அவர் சாப்பிடவே மாட்டார். எந்த பெண்கள்கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப யோசிப்பார். அதனால் என் வீட்டுக்காரருக்கு சாப்பாடு கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கேரியர் தூக்கிட்டு போகிறாங்க. இவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு செந்தில் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அந்த சூழ்நிலையில் மீனா கேரியரோடு வராங்க. இதை பார்த்தா பண்ணி சொல்கிறாங்க, ஏம்மா தங்கமயிலு தான் சாப்பாடு கொடுத்தாளா அப்படிங்கிறாங்க. மாமா என் வீட்டுக்காருக்கு நான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா ஒவ்வொருத்தராக வந்தால் எப்படி, நீ வேலைக்கு போகலையா இன்றைக்கி அப்படிங்கிற. மாமா நீ தானே சென்னையிலேருந்து வந்தால் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் இருந்தேன். என் வீட்டுக்கார் வந்து அடுத்தவங்க கொடுக்கும்போது ரொம்ப கூசுமோ, அதனால் அவர் சாப்பிட மாட்டார் அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா நான் சாப்பிட்டேன் அப்படிங்க. உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி செந்தில் சாப்பாடு போடுறாங்க. செந்தில் நிறையவே சாப்பிட்றாரு. உடனே மீனா அழுகிறாங்க. ஏன் மீனா அழுற அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தா பாண்டி என்னம்மா அழுதுட்டுருக்கு அப்படிங்க. இல்லைங்க என் வீட்டுக்கார் வீட்டில் வந்து சாப்பிட்டா நாங்கள் வச்சு கொடுப்போம், இல்லை அத்தை வச்சு கொடுப்பாங்க, வயிறார சாப்பிடுவாங்க. இன்னொரு ஆள் வச்சு கொடுக்கும்போது எப்படி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அவன் மைண்ட் தானே வச்சு கொடுத்துருக்க, வச்சா சாப்பிட முடியாது அவனுக்கு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஆமாம் உங்களுக்கு உங்கள் மருமக என்ன நீங்கள் வச்சு சாப்பிட்றீங்க, அவங்களுக்கு அண்ணன் பொண்டாட்டி வெக்கப்படத்தானே செய்வாங்க. கிட்டத்தட்ட வயசு எங்களுக்கெல்லாம் ஒரே பக்கத்தில் தான் இருக்கும். அதுதான் அவர் வெக்கப்பட்டு சாப்பிட வந்ததுக்கு பாருங்கள், இவ்வளோ சோறு சாப்பிட்ருக்காரு. இனிமேல் தயவு செய்து மதியம் வந்து வீட்டில் வந்து சாப்பிடுங்க மாமா அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் தங்கமயில்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. மாமா இந்த முடிவும் நீங்கள் வந்து எடுக்க மாட்டீங்க, நீங்கள் தங்கமயில்கிட்ட சொல்லி தான் எடுப்பீங்களா மாமா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அந்த பிள்ளை வந்து விரும்பி சாப்பாடு கொண்டு வரா, அதுபோக வந்துட்டு இந்த கடை வியாபாரத்தையும் இருந்து பார்த்துக்கிறா, கல்லாவில் கணக்கு வழக்கையும் பார்க்குறா. இவ்வளோ பார்க்குற பிள்ளைய வந்து நம்ம வந்து உடனே நீ கொண்டு வராதா அப்படின்னு சொன்னால் அவன் மனசு கஷ்டப்படும், அதனால் அவட்ட சொல்லி பார்க்குறம்மா அப்படிங்கிறாங்க. உடனே எங்கள் மீனாவுக்கு ரொம்பவே கடுப்பாயிருது. நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க. அத்தை மீனா வந்து நான் அத்தை மாமாட்ட இப்படிலாம் சொன்னேன், அவங்க நான் சொல்லி பார்க்குறேன்னு சொல்கிறாரு மாமா, அதனால் ஒன்றுமே நடக்காது அப்படிங்கிறாங்க. இங்கே சரவணனுக்கு போய் சாப்பாடு கொடுக்குறாங்க. சரவணனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ கோமதி கேட்குறாங்க, தங்கமயிலு கொஞ்சம் நெல்லு அப்படிங்கிறாங்க. என்னத்தை அப்படிங்கிறாங்க. எதுவும் வேணுமா அப்படிங்கிறாங்க. எனக்கு எதுவும் வேண்டாம், உனக்கு தான் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை எனக்கு ஒன்றும் வேண்டாமே, நான் சாப்பிட்டுட்டு வந்து மாமாக்கெலாம் சாப்பாடு கொடுத்துட்டேன், என் வீட்டுக்காரருக்கும் சாப்பாடு கொடுத்து வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இது ஏம்மா அப்படி பண்ணிகிட்ருக்க,
நீ வந்து ஒரு நாள் கொடுத்தா அப்படின்னு நிப்பாட்டிவிடுவேன்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அத்தை ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிடணும். நான் ஒரு நாள் கொடுத்துட்டு இப்படி விட்டா சரியா வருமா அத்தை? அதான் ரெகுலராக கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா செந்தில்லாம் ரொம்ப வெட்கப்படுவான். சரியா? நீ வச்சா சாப்பிட மாட்டான், வைக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. செந்தில் எனக்கு தம்பி தானே. செந்திலுக்கும் நான் வந்து குழந்தைங்களுக்கு வச்சு கொடுக்க தான் செஞ்சேன், சாப்பிட தான் செஞ்சாரு அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ மைனி முறை, நீ வச்சு கொடுத்தா வெட்கப்பட்டு கம்மியாக தான் சாப்பிடுவான். மறுபடியும் மீனாவும் சாப்பாடு கொடுத்துட்டு வந்திருக்கா அப்படிங்கிறாங்க. மீனா சாப்பாடு நான் தான் கொண்டு போகிறேன், நீங்கள் எதுக்கு கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறாங்க. என் புருஷனுக்கு தான் நான் கொண்டு போனேங்க. என் சௌரியம் என் புருஷனுக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறாங்க. ஏய் என்னடி நீங்கள் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறேன். அத்தை என் புருஷனுக்கு யாரும் சாப்பாடு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படி கொடுக்கணும் நான் கொடுத்துக்கிறேன், பெற்ற தாய் கொடுக்கணும் நீங்கள் கொடுங்க, சம்மந்தம்லாம் அவங்களாம் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிறாங்க. உங்கள் புருஷன் என் குழந்தை தானே, நான் கொடுக்கக்கூடாதா அப்படி இப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து மாமாவை கவர் பண்ணணுமா, மாமாவுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து முடிச்சுக்கோங்க, அவங்க வேலையை அவங்க பார்த்துப்பாங்க, பழனி சித்தப்பாவும் ரெஸ்ட் எடுத்துப்பாங்க, என் வீட்டுக்காரரும் மதியம் இங்கே சாப்பிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்ன இப்படி பேசுகிறீங்க மீனா, வீட்டுக்கு வருமானம் வந்தால் நல்லது தானே, உழைச்சா நல்லது தானே அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நாளும் எங்கள் வீட்டுக்கு உழைச்சி தானே போட்டார் என் வீட்டுக்காரர், வேறு என்ன குறைய செஞ்சுட்டார் அப்படிங்கிறாங்க. ஏம்மா உன் வீட்டுக்காரர் உழைச்சி கொடுக்குறாரு, உழைச்சி கொடுக்குறாரு நீ பார்த்தியா அப்படிங்கிறாங்க. என்ன தங்கமேலு பேச்சு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் என் வீட்டுக்காரர் உழைச்சி கொண்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சம்பளத்தை வந்து எங்கள் மாமாட்ட கொடுக்காரு. உன் வீட்டுக்காரர் என்னத்தை கொடுக்காரு, சும்மா வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. இதுதானே வீட்டு செலவில் பூரா தானே சாப்பாடு போடுதாங்க. இல்லை சாப்பாட்டுக்கு அந்த கதிர் கொடுக்குற மாதிரி நீங்கள் கொடுக்கீங்களா? இல்லைல்ல, கதிர் கொடுக்க 6000 வீட்டுக்கு காணாத அப்படின்னுட்டு இருக்காங்க. ராஜ் சொல்கிறாங்க, ஏக்கா எங்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, ஏன் தங்கமேலு எல்லார்ட்டையும் நீ பதிலுக்கு பதில் பேசி ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வீட்டு வேலையை எல்லோரும் நான் பார்த்துட்ருக்கேன், எல்லோரும் செஞ்சிட்ருக்கேன், இதை வந்து பாராட்டலும் பரவாயில்ல, ஏன்னா குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ராஜி வந்து உங்களுக்கு சொந்த பொண்ணு, எனக்கு முன்னாடி ராஜியும் மீனா வந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறாங்க. தங்கமேலு என்ன நீ இப்படி பேசிகிட்டு இருக்க வர வர, என் வீட்டுக்காரன்னா பேக்க நீட்டுறாரு, நீ பிடுங்குத, வீட்டு பொறுப்பு இல்லாமல் நீனே எடுத்துக்கிற, இந்த வீட்டில் நான் யார் அப்படிங்கிறேன். அத்தை நீங்கள் எனக்கு அத்தை அப்படிங்கிறாங்க. தெரிஞ்சால் சரி தான், பீரோ சாவி முதல்ல தா அப்படிங்கிறாங்க. அத்தை நான் தான் சொல்லிட்டேன்ல, மாமா சொன்னாலும் தருவேன் அப்படிங்கிறாங்க. தங்கமேலு ரொம்ப ஓவராக பண்ணாதா அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமேலு சொல்கிறாங்க, மீனா எனக்கு 3 வயசுக்கு நீ இளையவா, தங்கமேலு கூப்பிட்டா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. என்ன செஞ்சிருவேன் அப்படிங்கிறாங்க. இனிமேல் நீ கூப்பிட்டு பாரு அப்புறம் தெரியும் அப்படிங்கிறாங்க. என்னடி பதிலுக்கு பதில் சண்டை போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி தங்கமேலு கேட்குறாங்க. அத்தை நீங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா, எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறாங்க. இப்போ பாரு கூட்டு குடும்பத்தில் வந்து இளைஞ பண்ணிகிட்டு இருக்காத, நீ சரவணன் பொண்டாட்டின்னு பார்த்துட்ருக்கேன், சரவணனுக்கு ரொம்ப நாளாக பொண்ணு கிடைக்காம இருந்துச்சு, நீ ஒரு பொண்ணு கிடைச்சோன்னா சரி ரைட்டு அவனுக்குன்னு இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சி முடிச்சு வச்சா, நீ ரொம்ப ஓவராக ஆடிட்டுருக்க, இது என்ன உங்கள் வீட்டு பெரிய இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, உங்கள் வீட்லேயும் எங்கள் வீடு மாதிரி வீடு தான் அப்படின்ட்டு இருக்காங்க. அத்தை எனக்கு என்ன கொஞ்சம் நகையாக போட்டாங்க வச்சாங்க, அந்த நகையும் வந்து நீங்கள் வந்து வாங்கி கொண்டு அங்கே வச்சுக்கிட்டீங்க, நாங்கள் விருந்துக்கு எதுக்கும் போக வேண்டாமா வைக்க வேண்டாமா அப்படின்ட்டு இருக்காங்க. ஏம்மா உன் பீரோ சாவியை ஒட்டி தான் வந்து அந்த இது லாக்கர் சாவி இருக்குது, அதை கொண்டா நான் எட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ஏன்னா வா அந்த நகையை எட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நகையை எடுத்து கொண்டு கொடுக்காங்க. இந்த நகையை பார்த்தோன்னே தங்கமேலுக்கு பயங்கர சந்தோஷம். ஏம்மா நகை என் கைக்கு வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க. நகை வந்துடுச்சுலாடி, நீ விருந்துக்கு வரும்போது போட்டு வந்துடு அப்படிங்கிறாங்க. இல்லை விருந்துக்கு வரும்போது போட்டு வந்தால் நல்லா இருக்காது, எங்கள் மாமா போடக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால் நீனும் அப்பாவும் வாங்க, நகையை நான் கொடுத்து விட்றேன் அப்படிங்கிறாங்க. அப்பா வராங்க. வந்தோடனே அப்பா வர்றதெல்லாம் பார்க்குறாங்க, ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு அந்த நகை பையோடு அப்படி வாங்கிட்டு போகிறாங்க. இதை பார்த்தா கோமதி கேட்குறாங்க, என்னமோ நகையை பூரா உங்கள் அப்பாட்ட கொடுத்துட்ருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை இங்கே இருந்தால் பாதுகாப்பு இல்லை, அதான் வந்து லாக்கரில் வைக்க சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே லாக்கரில் தானே வச்சுருந்தேன் அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் லாக்கரில் இருந்தால் பாதுகாப்பாக இருக்குமான்னு தெரில, அதான் எங்கள் அம்மா லாக்கரில் கொண்டு வைக்க சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜியும் மீனாவும் சொல்கிறாங்க, அத்தாங்க பாருங்கள் அந்த பொண்ணுக்கு பண்ணது எல்லாமே ஏட்டிக்கு போட்டி தான், அந்த பொண்ணு நகையே தங்க நகை மாதிரி தெரில, அந்த பிள்ளை ஏதோ ஒன்று பண்ணுது, அது நீங்கள் நல்லா விசாரிங்க அப்படிங்கிறாங்க. இந்த மனுஷன் எங்கே கேட்டார், நல்லா விசாரித்து கேட்டோம்னா என்னதை கேட்டார் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. சரி நீங்கள் என்னத்தையும் பேசிட்டு போங்கன்னு சொல்லிட்டு தங்கமேல் ரூமில் போய் கதவை சாத்திட்டு நல்ல தூக்கம் தூங்குறாங்க. அப்படி தூங்கும்போது கோமதிக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. இந்த தங்கமேல் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து வீட்லேயும் நிம்மதி இல்லை, அவள் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சாலும் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை இழுத்து விடுறதும் வைக்கிறதும் இந்த மாதிரி வேலையாக இருக்கா. அது போக வந்து பீரோ சாவியும் பிடுங்கிக்கிட்டா, கடைக்கும் சாப்பாடு கொண்டு போயிட்டு நம்ம ரொம்ப கடுப்பை கிளப்புறா. இவர் வேறு 100க்கு 150 தடவை வந்து தங்கமேலுக்குன்னா சூப்பருன்ட்டு கிடக்காரு. இவர் என்னத்தை சொல்ல, அந்த சரவணனும் வந்து அவன் பொண்டாட்டி அடக்குற மாதிரி தெரில, அவனும் அப்பராணியாக இருக்கான் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சரவணனுக்கு இது நல்லாவே படுது. உடனே சரவணன் வந்து தங்கமேல்கிட்ட நைட்டு சொல்கிறாங்க, தங்கமேலு உன் வேலையை மட்டும் பாரு, அடுத்தவங்க வேலையை தலையிடாத, அப்படி தலையிட்ட அப்படின்னு சொன்னால் அவங்க உனக்கு மரியாதை குறைவாக பேசிட்டாலோ வச்சிட்டாலும் எனக்கும் கஷ்டமாக இருக்கும், அதனால் நம்ம சொல்லுதான் கேளு, உன் வேலை ஏதாவது மட்டும் பாரு அப்படிங்கிறாங்க. நீ விரியா எப்படி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை வந்து நம்ம பண்ணுறதெல்லாம் ஓவராக பண்ணுறோம் அவருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்படி சொல்ல தங்கமேலு நீ வந்து
எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணுறேன். ஆனால் அவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. புரிஞ்சுக்காதவங்களுக்கு நீ பண்ணணும்னு அவசியம் கிடையாதுல்ல அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் மாமா அப்படிங்கிறாங்க. அம்மா பீரோ சாவியை அம்மாட்ட கொடுத்துரு. அம்மா அதை ஒரு கௌரவமாக நினைக்காங்களோ இல்லைன்னா குறையா நினைக்காங்களோ தெரில. ஆனால் அவங்களுக்கு வருத்தம் இந்த மாதிரி இருக்குது. என்கிட்ட இப்போ சரியாக பேசலாம் நைட்டு. எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் பீரோ சாவியை அவங்ககிட்ட கொடுத்துரு. அவங்க வர சொல்ல பார்த்தா தான் சரியாக இருக்கும். இப்போ உங்ககிட்ட பீரோ சாவி இருந்துச்சுன்னா ஆத்திர அவசரத்துக்கு யாரும் பணம் வாங்கிக்க மாட்டாங்க. இதே இது அம்மாட்ட இருந்துச்சுன்னா சிரஞ்சிலோ யாரோ பணம் வேணும்னா அம்மா எனக்கு வேணும்னு கேட்டால் அவங்களும் கொடுத்துருவாங்க. வீட்டுக்கும் உரியலாம் போய்ட்டுருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த தங்கவேல் சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் சொன்னால் கூட நான் சாவியை கொடுக்க மாட்டேன். மாமா சொன்னால் தான் கொடுப்பேன். நம்ம வீட்டு பணம் சிக்கனமாக இருந்தால் நல்லது தானே சொல்லிட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு என்ன முடிவு எடுக்கணும் நான் தயார் அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. தங்கவேல் நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன். நீ வந்த அன்னைக்கு அப்புறம் அண்ணே இருந்தால் இப்போ ஒரு மாதிரி மாறுற அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நம்மளுக்கும் நாளைக்கு குழந்தை குட்டின்னு வரும். அன்றைக்கி நம்ம சேஃப்டி வேணும். அதுபோக பீரோ சாவி நம்மகிட்ட இருந்தால் தான் நாளைக்கு ஆத்திர அவசரத்துக்கு நம்மளுக்கும் தொழில் பண்ணாலும் பணம் எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. தங்கவேல் அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் உழைச்சி பூரா உங்கள் அப்பாட்ட தானே கொடுத்தீங்க. எவ்வளோ நாள் உழைச்சி கொண்டு கொடுக்கீங்க அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட நான் 22 வயசுலேருந்து உழைச்சி கொடுக்குறேன். எனக்கு 32 வயசு ஆகுது அப்படிங்கிறாங்க. ஏங்க 10 வருஷம் உழைச்சி கொண்டு கொடுத்துருக்கீங்க. மாத சம்பளம் என்னங்க ஆச்சு? இதெல்லாம் உங்கள் அப்பா கணக்கில் தானே இருக்குது. அது உங்கள் மளிகை கடையில் தானே போடுறாங்க. ஆத்திர அவசரத்துக்கு போனாங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்டு நான் எவ்வளோ நாள் சம்பளம் இருக்கேன்னு சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க. நான் அப்படிலாம் என்றைக்கும் நீ சொல்லிடாத வச்சிடாத அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ சரவணன் நம்ம தங்கமேல்கிட்ட இந்த சூழ்நிலையில் காலைல வழக்கம் போல விடியுது. உடனே பாண்டியன் வராரு. தங்கமேல் நான் வெளியூர் வரைக்கும் போண்டியிருக்குமா, பைசா எட்டுவாம்மா அப்படிங்கிறாங்க. உடனே பைசா எடுத்து கொண்டு கொடுக்காங்க. சரி தங்கமேல் நான் போய்ட்டு வரேன், கோமதி போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. எங்கே போகிறீங்க ஏது போகிறீங்க அப்படிங்கிறாங்க. எல்லாமே தங்கமேல்கிட்ட சொல்லியிருக்கேன் கேட்டுக்கோ அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் தானேங்க உங்களுக்கு ஒய்ஃப், நீங்கள் என்கிட்ட தானே சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அங்கே பாரு ஈரோடு வரைக்கும் போகிறேன். கடைக்கு தேவையான சாமான்கள்லாம் வாங்க வேண்டியிருக்கு. நான் 2 நாள் கழிச்சு தான் வருவேன். நான் வந்து எல்லா பொருளையுமே நான் அனுப்பி விட்ருவேன். செந்தில் வாங்கி கடையில் அடுக்க சொல்லிடு அப்படி இப்படின்ட்டு போகிறாங்க. ஏங்க இதையுமே நீங்கள் தங்கமேல்கிட்ட சொல்லிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. எல்லாமே தங்கமேல்கிட்ட சொல்லிட்டேன், நீ கேட்டுக்கா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ கோமதிக்கு வெக்கன்னா வெக்க அவ்வளோ வெக்கையாக இருக்குது. இப்படி இருக்கும்போது வந்து அரசு கேட்குறாங்க, ஏம்மா எனக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும், பணம் வேணுமா அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ தான் அப்படி கோமதி அழுகிறாங்க. ஏம்மா அழுற அப்படிங்கிறாங்க. இல்லடி உனக்கு ஃபீஸ் கட்ட கூட பணம் தரேன், என்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏம்மா பீரோ சாவி ஒண்டத்தனமாக இருக்குது அப்படிங்க, என்கிட்ட எங்கடியே இருக்குது, அவனுக்கு தெரியாதா, அவங்க மைனிட்டு தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. வாங்கித்தாம்மா அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமேல் பீரோ சாவியை கொண்டா அப்படிங்கிறாங்க. அத்தை மாமாட்ட கேட்காமலாம் தரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. அரசிக்கு ஃபீஸ் கட்டணுண்டி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் தெரியாத மாமா வந்து சொன்னால் நான் தருவேன், இல்லை தர முடியாது அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ முதண்டாவாதம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அத்தைங்க பாருங்கள், மாமா வரவு செலவு பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்கன்னா நான் தான் பொறுப்பு, நான் தர முடியாது வைக்க முடியாது அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே கோமதி வந்து சரியான கடுப்பாகுது. என் வீட்டு பீரோ சாவியை நீ தரமாட்டேன்னா என் புருஷன் உழைப்பை நான் பயன்படுத்த முடியாதோ அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே கதிர் சொல்கிறாங்க, அண்ணி சாவியை கொடுங்க, அரசிக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே செந்திலும் வராரு. மணி நீங்கள் கொடுங்க முதல்ல அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை செந்தில் தம்பி அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, நான் பணம் தரேன் அரசி, யார் பணம் யார் பீரோ சாவியும் தரேன்னு நீ கஞ்சி தேவையில்லை, எதனாலும் அண்ணிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கொடுத்துட்றாங்க. உடனே மீனாட்ட வாங்கிட்டு சரியா நீ தேங்க்ஸ் அண்ணி, அப்போ வந்தோன்னே உனக்கு திருப்பி தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி எதுக்கு திருப்பி தரணும், நானும் உனக்கு சின்ன அம்மா மாதிரி தானே கொடு அப்படிங்கிறாங்க. உடனே அரசி ஃபீஸ் கட்ட போயிடுறாங்க. உடனே ஏன் இந்த தங்கமேல் அண்ணி இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி நினச்சிட்டே போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஃபோன் அடிக்காங்க. ஃபோன் அடித்து அப்பாட்ட சொல்கிறாங்க, எப்பா நான் ஃபீஸ் கட்டுறதுக்கு தானப்பா பணம் கேட்டேன், அண்ணி தரமாட்டேன்னு சொல்கிறாங்க வைக்கிறாங்க, அம்மாட்ட கூட சாவி கொடுக்க மாட்றாங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியனுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. உடனே தங்கமேல் ஃபோன் அடிக்காங்க. என்ன தங்கமேல் அவன் ஃபீஸ் கட்டுன்னு தானே கேட்டிருக்கா, கொடுத்தானே அப்படிங்கிறாங்க. மாமா உங்களை கேட்காம எப்படி கொடுக்க முடியும், நீங்கள் வந்தால் தானே கொடுக்க முடியும், பணம் விஷயம் வந்து நான் அப்படி செய்ய முடியாது வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் மறுபடியும் அரசிக்கு ஃபோன் அடிக்காங்க. ஏன் ஃபீஸ் இப்போ தான் கட்டினேன், உடனே கட்டணுமா, நான் வந்து கட்ட முடியாதா, கொஞ்சம் டேட்டு கேட்க முடியாதா அப்படி இப்படிங்கிறாங்க. எப்பா இப்போ கூட நீங்கள் தங்கமேல் நீ பேச்சு தான் கேட்குறீங்க, அம்மா பேச்சோ யார் பேச்சோ கேட்க மாட்டேறீங்க அப்படிங்கிறாங்க. தங்கமேல் கரெக்டாக இருக்கா, அவள் பேச்சு தானே கேட்க முடியும் வைக்க முடியும்னு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஃபோனை கட் பண்ணிடுறாரு பாண்டியன். இங்கே சரவணன் கேட்குறாரு, ஏன் தங்கமேல் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, அரசிக்கு வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னா நீ வந்து சாவியை அம்மாட்ட கொடுத்தா பணத்தை எடுத்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்கள் அப்பா என்னை நம்பி பொறுப்பு தந்துட்டு போயிருக்காங்க, அந்த விஷயத்தில் வந்து நான் வந்து சரியாக தான் இருந்தாகணும், நீங்கள் சொன்னாலும் யார் சொன்னாலும் கேட்க முடியாது, நான் வந்து மாமாட்ட தான் பணத்தை கொடுக்க முடியும், அதுபோக மாமா சொல்கிறதுக்கு தான் கொடுக்க முடியும், மாமாவே நீ என்ன முடிவு எடுன்னு சொல்லிட்டாரு, இதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. சரவணனும் அப்படி சரி இது என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பிடுறாங்க. இங்கே ராஜி வந்து கேட்குறாங்க, அத்தை பாருங்கள் இந்த பீரோ வந்து உங்கள் பீரோ உங்கள் சாவி, அதை வாங்கி வச்சு அவங்க தங்கமேல் என்னெல்லாம் பண்ணுறாங்க, இத்தனைக்கும் உங்கள் ரூமில் இருக்குது, அதை வந்து அவங்க திறக்கிறதும் வைக்கிறதும் எடுக்கிறதுமா இருக்காங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சரியான கடுப்பு. அது ஏன் தங்கமேல் நீ என்ன நினச்சிட்ருக்க,
பீரோ சாவி வந்து வச்சுட்டா இந்த வீட்டில் எல்லாமே நீனே ஆயிடுவியா? என் புருஷன் வந்து நீ நல்ல 2 வேலை செஞ்சோன்னா நீ பெருசாக நினச்சி தலையில வச்சு தூக்கி கொண்டாடுதாரு. நான் இந்த வீட்டினுடைய மருமகன் சரியா? இந்த வீட்டுக்கு நான் வந்த பிறகு தான் நீங்கள் எல்லோரும் வந்தீங்க. நான் பெத்த பிள்ளைய தான் நீங்கள் கட்டியிருக்கீங்க. உங்களுக்கு கீழே நான் இருக்குன்னு நினைக்கியா? என் மற்ற 2 மருமகளும் என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஆனால் வந்து என்னைக்கும் வந்து அவங்களுக்கு கீழே என்ன வைக்கணும்னு நினச்சதில்ல. நீ மட்டும் தான் அப்படி நினைக்கியா? அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அதான் நான் அப்படியேங்க நினச்சேன் வச்சேன் அப்படின்னுட்டு இருக்காங்க. அப்புறம் பீரோ சாவி தரமாட்டேன். அரசிக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட கூட நீ வந்து பீரோ சாவி தரமாட்டேன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. அத்தை நான் மாமா மேலே மரியாதை வச்சுருக்கேன், உங்கள் மேலே மரியாதை வச்சுருக்குன்னு அர்த்தம். பெரியவங்க சொல்லாமல் நான் தர முடியாது அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு என்ன மரியாதை கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கீங்க. மாமா தான் கடையில் உழைச்சி பணத்தை கொண்டு தராரு. அந்த பணம் பத்திரமா இருக்கணும்னு நினைக்க மாட்டேன்னா, அதனால தான் மாமா இல்லாமல் நான் தரமாட்டேன்னு சொன்னேன். வைக்க மாட்டேன்னு விட்டுருக்காங்க சொல்லுதாங்க. நீ பண்ணுறதுலாம் ரொம்ப ஓவராக இருக்குது தங்கமேலு அப்படிங்கிறாங்க. கரெக்டாக தான் இருக்குது மாமா சொன்னால் நான் தருவேன். இல்லைன்னா மாமா சொன்னால் உங்களுக்கு கூட நான் தரமாட்டேன் அப்படின்ட்டு போகிறாங்க. இங்கே மீனா சொல்கிறாங்க, அத்தை இவளுக்கெல்லாம் வசமாக ஒரு 2 குடுப்பு கொடுத்தா தான் இந்த சரி வரும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, இவளுக்கு போகிற போக்க பார்த்தா வாயில் பேசக்கூடாது. 4 குடுப்பு கொடுக்கணும். சரவணன் கேட்டால் கூட சொல்லிக்கணும். ஏதாவது ஓவராக பண்ணா அதான் கை நீட்டினேன்னு நான் சொல்லிடணும் அப்படிங்கிறாங்க. ஆமாத்த எனக்கும் வார கடுப்புக்கு அப்படி தான் வருது. நான் கவர்மெண்ட்டில் மட்டும் வேலை பார்க்கலான்னா பிச்சு வாங்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, ஏக்கா நான் வேணா வளர்த்துட்டோமா அப்படிங்க. நீ படிக்கிற பொண்ணு இவன் கரெக்டாக பூசை கொடுக்குற தகுதியும் தன்னம்பிக்கையும் அத்தைக்கு தான் இருக்குது. அத்தை கொடுக்கட்டும். நம்ம வந்து சண்டையை பிரிக்கிற மாதிரி பிரித்து நம்ம வந்து மயிலை பிடிச்சிக்கிடுவோம். அத்தை எவ்வளோ கும்மாங்குத்து பண்ணுவாங்க, எவ்வளோ பஞ்சு கொடுப்பாங்களோ பஞ்சு கொடுக்கட்டும். நம்ம அது வந்து அத்தைக்கு சப்போர்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா அது பண்ணுறதும் ஓவராக தான் இருக்குது. ஏன் டியூஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்களை சென்னைக்கு போனதுக்கு 1000 குறை சொல்கிறாங்க. உங்கள் வேலை பெருமா நீங்கள் லீவ் எடுத்தா உங்களுக்கு உங்கள் வேலையை பற்றி காத்துக்கிட்ட தெரியாதா? நீங்கள் 2 நாள் போகலன்னா லீவ் போட்டிருக்க மாட்டீங்களா? அது கூட தெரியாமல் அது என்னெல்லாமோ பேசுது அப்படிங்கிறாங்க. உடனே ராஜிக்கிட்ட மீனா சொல்கிறாங்க, அந்த பொண்ணு படித்த மாதிரியா பேசுது, படிக்காத பட்டிக்காடு மாதிரி பேசுது. படித்தவங்க எல்லாருமே தான் படித்த கலையை படித்த படிப்பை பெரிதொருவருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. இந்த பொண்ணு டியூஷன் எடுத்து அவமானம் அப்படி இப்படிங்குது. ஆனால் படித்த பொண்ணு மாதிரி தெரில. போகிற பக்கம் பார்த்தா விசாரிச்சா தான் தெரியும் இந்த பொண்ணு படித்தா படிக்கலான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஏண்டி உங்களுக்கு 1000 இருக்குன்னு அவ்வளோ படித்தவளா படிக்கலன்னு சொல்லுவீங்களோ அப்படிங்கிறாங்க. அத்தை அவங்க படித்தது நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை நான் பார்த்தேன்னா? இல்லை அதனால் நாங்கள் ஒரு டவுட் போடுறோம். இல்லை என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, அதுவும் சரி தான். நான் காலேஜ் போகிறேன்னா உங்களுக்கு தெரியும். என் ஐடி கார்டை கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. குறிப்பாக என் வீட்டுக்காருக்கு தெரியும் படிக்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் தெரியும். ஆனால் அவங்க படித்தாங்களா வச்சாங்கன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. அவங்க சொல்லியிருக்காங்க அவ்வளோதானே அப்படின்னுட்டு இருக்காங்க. ஆமாடி ஒரு நாள் கூட படித்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேறா. படிப்பு விஷயமா எதுவும் பண்ணாலும் அவளுக்கு அது புரியவே மாட்டேங்குது. அரசி வந்து காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணுங்கிற அப்போ கூட அவளுக்கு இறக்க வர மாட்டேங்குவார் அப்படிங்கிறாங்க. அத்தை அதில் வந்து உண்மையான அன்பு இருந்தால் இறக்கம் இருக்கும், பாசம் இருக்கும், கோவம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அங்கே வந்து இருக்குது எல்லாமே நடிப்பு மட்டும்தான் இருக்குது. நடிப்பு வந்து எப்படி நடிக்காங்கன்னா, மாமா தான் இந்த வீட்டில் வருமானத்தை அதிகம் கொண்டு வராங்க, அவங்க தான் வர சொல்ல பார்க்காங்கன்னா அவங்கள கவர் பண்ணணும்னு நினைக்காங்க. இதான் நடந்துகிட்ருக்கு பாருங்கள். அவங்க ரொம்ப ஜன்னல் ஓரமாக உட்காந்துட்டே இருக்காங்க. மாமா எப்போ வரான்னு பார்த்து டம்முன்னு வந்து நிற்காங்க. நின்றுட்டு அது வேணுமா இது வேணுமா அணையாக்கும் புனையாக்குங்கிறாங்க. சரவணன் மாமா வராரு. அவருக்கு ஒன்றுமே செய்ய மாட்றாங்க. என்னன்னு கூட கேட்க மாட்றாங்க. என்ன புருஷன் பொண்டாட்டி மாதிரி இருக்காங்க. நம்ம கதிரியும் ராஜியும் வந்து பிடிக்காமே கல்யாணம் முடிச்சு வச்சாலும் இன்றைக்கி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் இருக்காங்க. ஆனால் இந்த சரவண மாமா கல்யாணம் முடிச்சாலும் கூட அவர் வாராரு, அப்புறாணியா சாப்பிடுதாரு, ரூமில் போய் படுக்காரு, வைக்காரு, தங்கமணி போயிட்டு வரேன்னு ஒத்த வார்த்தை சொல்கிறாரு. ஆனால் என்ன கெட்டின போகிறதுக்கு இந்த பிள்ளை வந்து சாப்பாடு கொண்டு போகிறா. அதுவும் உண்மையிலே டிஃபனில் அங்கே தான் கொண்டு போகிறாங்கன்னு அதுவும் தெரில அப்படின்னுட்டு இருக்காங்க. என்னடி சொல்கிற இப்படிலாம் நடக்காத வீட்டில் அப்படிங்கிறாங்க. அத்தை அவங்களுக்கு பார்க்கவே தெரியலையா? எல்லாத்தையுமே பிடுங்கியாச்சு. பீஸ் போன பல்ப் மாதிரி இருக்கும். இந்த வீட்டில் கதிர் தான் வந்து அடிக்கடி கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பான். அவனும் இப்போ வந்து அண்ணிங்கிற வரையில் அவன் எந்த வார்த்தையும் கேட்க மாட்டேங்கான். உங்கள் வீட்டுக்கார் வேறு இப்போ வெளியூர் போகிறேன், அங்கே போகிறேன்னு போயிட்டார். அவர் எப்போ வருவார் அப்படின்னு கேட்டாலும் நான் தங்கவேலு சொல்லி நீங்கள் கேட்டுக்கங்கங்கிறாங்க. பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. பாண்டியன் மகளுக்கு ஃபோனே அடிக்கலை கோமதிக்கு. இந்த சூழ்நிலை தங்கவேலு ஃபோன் அடிக்காங்க. தங்கவேலு ஃபோன் அடிச்சு, அம்மா வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து 1,00,000 ரூபா பணம் தருவார், வாங்கி வச்சுக்கோமான்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்காங்க. சரிம்மா நான் வாங்கி வச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. பண்ணினேன் அப்படிங்கிறாங்க. உடனே மாமா இல்லை, மாமா எனக்கு ஃபோன் அடித்தாங்க, என்கிட்ட தான் பணத்தை கொடுக்க சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் எப்போவுமே கோமதியாக கிட்ட தான் கொடுப்பேன், இப்போ நான் உங்கள்கிட்ட கொடுக்குறது தான் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை இனிமேல் நான் வர சொல்லி நான் தான் பார்ப்பேன், நான் தான் இந்த வீட்டில் மூத்த மருமக, நான் தான் பார்க்கணுன்னு மாமா என்கிட்டே கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க. உண்மையாக தானா அப்படிங்கிறாங்க. உடனே கோமதியம்மா உண்மை தானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு வந்து கண்ணு தெரியாதாங்க, அதான் என் வீட்டுக்கார் வந்து அங்கே கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு நல்லா தானே இருக்குது கண்ணு அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தெரியுது அவருக்கு தெரியணும்ல, பொறுப்பு அங்கே கொடுத்தாச்சு அப்படிங்கிறாங்க. அத்தை என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா உள்ளது தான் சொல்கிறேன், என் வீட்டுக்கார் வந்து எல்லாமே நான் செஞ்சால் தான் ராசி அப்படி இப்படின்னு இருப்பார்.
இப்போ என்னன்னா நீ செஞ்சால் தான் ராசின்னு சொல்லிட்டு ஓண்டதுன்ட்டார். என்னமோ நடக்கட்டும். வெளியூர் போயிருக்காரு, நான் என்ன செஞ்சேன் ஏதுன்னு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்கல. ஆனால் உனக்கு ஃபோன் பண்ணி அடிக்கடி பேசுகிறாரு, உனக்கு ஃபோன் பண்ணி அதை வாங்கு இதை வாங்குங்கிறாரு. வெட்டின பொண்டாட்டியே நீ நடத்துக்கவே இல்லை அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் எதையுமே கண்டுக்கிடாமல் பணத்தை கொண்டு பீரோவில் வச்சுக்காங்க. கூட்டிகிட்டு நேராக ரூமுக்கு போயிடுறாங்க. இங்கே ராஜியும் மீனாவும் சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் ரொம்ப மனசு கஷ்டப்படாதாங்க, மாமா ஒரு மாதிரி வித்தியாசமாக போயிட்டுருக்காரு, அது எப்படி கரை சேருதுன்னு நம்ம பார்ப்போம், அதுக்கப்புறம் தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆமாடி, இவர் நடிப்பும் ஓரம் நடிக்கா, இவன் நடிப்பை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இருக்கா. எவ்வளோ காலத்துக்கு ஓடுது நானும் தான் பார்க்க போகிறேன். அந்த மனுஷன் வரட்டும், வந்தாலும் வான்னு கூட கேட்க மாட்டேன். அப்போ தான் கேட்பாரு, நான் வெளியூர் போயிட்டு வந்திருக்கேன்னா வான்னு கூட கேட்க மாட்டேங்கம்பாரு. நீங்கள் தான் தங்கமயில்கிட்ட தான் எல்லோரும் பேசிக்கிறீங்களே, தங்கமயில்கிட்டே சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிப்பாட்டிக்கிட போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாத்த, பதிலுக்கு பதில் நம்ம செஞ்சால் தான் வந்து சரி வரும் அப்படிங்கிறாங்க ராஜி. இந்த சூழ்நிலை ஈரோட்டிலேருந்து வந்துடுறாரு பாண்டியா. அதே மாதிரி தங்கமயில் நடிப்பு போடுறாங்க. வாங்க மாமா, எப்படி வந்தீங்க, ஏது வந்தீங்க, படிச்சுட்டு வந்தீங்களா, காரில் வந்தீங்களா, உடம்பு எப்படி வலிக்கு, இப்போ நான் உங்களுக்கு இஞ்சி சாறு போட்டு தரேன், வெந்நி போட்டு தரேன், நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க, ஒரு நாள் ரெஸ்ட்டு போடுங்க, அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கிறாங்க. இங்கே கோமதி சிலையாக இருக்கிறாங்க. என்ன கோமதி, நான் வந்திருக்கேன் வான்னு கூட கேட்க மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் எதை சொல்கிறதா இருந்தாலும் தங்கமயில்கிட்ட தான் சொல்கிறீங்க, அவங்களே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. நான் இந்த வீட்டில் சொல்கிறதுக்கு என்ன தகுதி எனக்கு இருக்குது, நான் ஒரு சாதாரண ஒரு டம்மி பீஸ் தானே அப்படிங்கிறேன். என்ன கோமதி இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, இந்த வீட்டை சமைச்சு கொடுத்து என் பிள்ளைகளுக்கு ஆசை வச்சுருந்தேன், சமைக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பிள்ளை சமையல் கிட்ட எடுத்துக்கிட்டா. என்ன, அந்த பீரோ சாவி வச்சுருந்தேன், என் பிள்ளைகள் ஆத்திர வருஷத்துக்கு பீஸ் கிட்ட வைக்க அதுக்காக கேட்பாங்க, நான் அவங்கள்ட்ட கேட்டும் கேட்காமனு எடுத்து கொடுப்பேன். இப்போ அந்த சாவியும் அவன் வாங்கிட்டான். என்ன, எங்கள் உடம்புக்கு எப்படி இருக்குது, அதுக்கு எப்படி இருக்குது, இப்படி இருக்குது, நீங்கள் வெளியே போனால் கேட்பேன். அந்த பொறுப்பையும் அவன் எடுத்துக்கிறான். இனிமேல் அதுக்கு என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. நான் இருக்குது கொஞ்சம் காலமாக என்னமோ இருக்குது வரைக்கும் அமைதியாக ஓரமாக அந்த முக்கில் இருந்துட்டுனா போய் சேர வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. நான் கோமதி இப்படிலாம் பேசுகிறேன், மூத்த மருமகன் எல்லாம் பொறுப்பெடுத்து செய்கிறா, அதை மாதிரி நீங்கள் எடுத்து செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க இவ்வளோ நாள் நான் தானங்க செஞ்சுட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. என்ன செஞ்சேன், பொறுப்பாக எங்கே செஞ்சேன், அந்த பிள்ளை தான் பொறுப்பாக செய்யுது அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த வீட்டில் 3 மருமக இருக்காங்க, 3 மருமகளில் அந்த மருமகன் மட்டும் என்ன வசதி அப்படிங்கிறாங்க. அத்தை என்னத்தை இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. உண்மையை தாண்டி சொல்கிறேன், என்ன மருமகன் நீ வசதி சொல்லு, சாப்பாடை சமைச்சு கொண்டு எல்லோரும் கொடுக்க வைக்க, எல்லோரும் தான் சமைப்பாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் சமைப்பீங்க, ராஜி சமைப்பாங்க, மீனா சமைப்பாங்க, ஆனால் யாருக்கும் கொண்டு போகணும்னு தோணலையே அத்தை அப்படிங்கிறாங்க. அதை சொல்லுமா, எல்லோரும் வந்து டயத்துக்கு சாப்பிடணும், அலையக்கூடாது வைக்கணும்னு நினைக்கிறது தங்கமயில் பிள்ளை தானே, அதனால் தங்கமயில் சொல்ல கேட்டுக்கிட்டு இருக்குதா இருந்தால் வீட்டில் இருந்து கோமதி இருக்க விருப்பம் இல்லையா, நீ வீட்டு விட்டு கிளம்பிடு அப்படிங்கிறாங்க. உடனே என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே வீட்டில் யாரும் இல்லை, ராஜுவும் மீனாவும் இருக்காங்க. அவன் என்னமோ இப்படி சொல்லிட்டீங்க, எங்களை சொன்னால் கூட சரி ரைட்டு, நாங்கள் இப்போ புதுசாக கட்டிட்டு வந்தவங்க, எங்களை கூட நீங்கள் சொல்லேம்மா, எங்களையும் கூட வெளியே விடலையே, நீங்கள் வீட்டுக்கு வந்தவங்கன்னு சொன்னீங்க, இப்போ என்னன்னா அத்தையை வெளியே போகணுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அம்மா உங்கள் அத்தையை நீங்கள் பெருசாக நினைக்காதீங்க, உங்கள் அத்தைக்கு வயசாக பண்பு வரணும், என்ன மருமவ எல்லாத்தையும் பார்க்கான்னா சரி பார்க்கட்டும்ங்கிறத ஒரு பெருந்தன்மை வேணும். அவ்வளோ 1000 குறை சொல்லிட்டு இருந்தால் நல்லா இருக்குமா, அது மூத்த மருமக. சரவணனுக்கு எவ்வளோ நாளாக பொண்ணு கிடைக்காம அந்த பொண்ணை பார்த்து கட்டி வச்சோம், இவேற்பட்ட தங்கமான பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம்மாம்மா ஆமாம் அப்படிங்கிறாங்க. அத்தை இதுக்கு மேலே பேசுனீங்க அப்படின்னா நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து தான் வழியாக 2 இருக்கும், அதனால் அடக்கி வாசிங்க, நம்ம வந்து தங்கமயிலுக்கு வேறு மாதிரி ஆப்பு வைப்போம் அப்படிங்கிறாங்க. ஆமாடி, இன்னும் அவ்வளோ மருமலை பார்த்தாலும் சரி வராது, அவளுக்கு வசமாக ஆப்பு வச்சாகணும் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, அத்தை இதை நம்ம தனியாக பேசிக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே பார்த்தியாடி அவர் ரெஸ்ட் எடுக்க போகிறாராம், இவங்க வந்து மசாஜ் பண்ணி விட்டாமல் இருந்தால் சரி தான் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே தங்கமயில் நேராக இருப்பாங்க, மாமா நான் உங்களுக்கு வேணால் மசாஜ் பண்ணி விடட்டுமா அப்படிங்கிறாங்க. பார்ட்டி என்னெல்லாம் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி இருக்கும்போது தங்கமயில் வேண்டாமா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா இருக்கட்டும், நான் மசாஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முதுகில் வச்சு முதுகு அமுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த கோமதிக்கு சரியான டென்ஷன் ஆயிடுது. என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மாமா கை கால் அமுக்கிட்டு இருக்கேன், நீ உன்னையே கட்டியிருக்கா என்னையே கட்டியிருக்கா அப்படிங்கிறாங்க. ஏய் கோமதி என்ன நீ பேசுகிற அப்படிங்கிறாங்க. நீங்கள் இருக்காங்க சும்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒழுக்காங்க. தங்கமயில எப்படி நீ என் புருஷன் மேலே கை வைக்கலாம், இந்த வீட்டு வர சொல்லலாம் எடுத்துப்ப, ஒருத்தட்டையும் ஏட்டி கூட்டி ஏசிட்டு பேசுவேன், என் வீட்டுக்காரர் கைஸ் வச்சுட்டு அலையுதியோ, உன் வீட்டு ஆட்கள் எப்படி ஆட்கள், இது நீ எப்படி ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சே தெரியுதுடி அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, கோமதி நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கேன், 2 ரெஸ்ட் எடுக்கணும் வைக்கணும்னு நினைக்க மாட்டியா, இப்படி தான் நீ வந்து வாய்க்கு பேசிட்டு போய் தங்கமயில் நீ நினைக்காம நீ போமா அப்படிங்கிறாங்க. இப்போ கூட என் மனசு என்ன கஷ்டப்பட்டு நீங்கள் கேட்கவே இல்லை, நீங்கள் என்னையா மனுஷன், தங்கமயில் தான் தலைவலிக்கு வச்சு ஆடுவீங்களா அப்படிங்கிறாங்க. அவன் மூத்த மருமவ அப்படிங்கிற மருமவ மாதிரியே நீங்கள் நடத்திடு, ஏன்னா அவள் தான் மருமவ மாதிரி நடக்காளா, ஓவராலாக பண்ணிகிட்டு இருக்கா, பொண்டாட்டிக்குள்ள உரிமையெல்லாம் அவள் எடுத்தா நான் எதுக்கு இருக்கேன் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. நம்மளுக்கு 2 3 மருமக்களாகிட்டாங்க, ஒழுங்காக பேசு அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப கடுப்பாக இருங்க, மற்ற 2 மருமகளாம் அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க, இவன் எதுக்குங்க அதிக பிரசங்க மாதிரி எல்லாத்துக்கும் நூக்கம் நினச்சிட்ருக்கா,
உங்களுக்கும் உங்கள் மக்கமார்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவ தலையிட்டு அது எப்படி இது எப்படிங்கிறா. அதெல்லாம் வந்து நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஏம்மா என் புள்ள என்கிட்ட என்ன நாளும் பேசணும், நான் மறுபடியும் மாற்றி பேசிக்கிடுவேன். நீ எதுக்கும்மா தலையிட்டதானு நீங்கள் ஒரு வார்த்தை கேட்கறது கிடையாது. நீங்கள் எப்போ பார்த்தாலும் தங்கமயிலுக்கே தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. மற்ற 2 மருமக என்ன வருத்தப்படுவாங்க, உங்கள் பையன் மாதிரி எவ்வளோ வருத்தப்படுவாங்க. அந்த வீட்டில் யாராவது ஒரு நிமிஷம் குத்து வைக்காங்க, நைட்டு தான் வராங்க. செந்திலும் பழனியும் வந்து மதியம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க. இவன் கடையில் கொண்டு சாப்பாடு கொடுத்தா அந்த பிள்ளைகள் காலையில் போகுது, நைட்டுக்கான்னு வருது, உட்கார்றது கூட கிடையாது. வந்தோடனே படுத்துக்கிட்டாங்க. அவ்வளோ அசதி இருக்குது. எல்லாருமே என்ன பெரிய வயசானவங்களா? கொஞ்சம் வயசுக்காரங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தானே அவங்க பிள்ளை குட்டியோட பொண்டாட்டிகளோட நல்லா வாழ்ந்து பேரம்பேத்திகளை பார்க்க முடியும். அவங்களே அசதியாக வந்தாங்கன்னா அசந்து தூங்கிடுவாங்க. வார மருமக்களுக்கும் ஒரு பேச்சு கொடுக்கணும்னு அவங்களுக்கு சலிப்பாக இருக்காது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நான் யோசிக்கல கோமதி, இது நினைக்காத, இனிமேல் இப்படி நடக்காது அப்படிங்கிறாங்க. எங்க பாருங்கள், இனிமேல் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பீரோ சாவி என்கிட்ட வாங்கி கொடுங்க. அதுபோக வந்து வீட்டு வேலையை வந்து கோமதி நான் பார்த்துக்கிட்டு தான் அப்படிங்கிறாங்க. கோமதி வீட்டு வேலையை அவள் பார்த்துக்குவா சரியா, பீரோ சாவியை நான் காலைல உனக்கு வாங்கி தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொன்னால் அவள் தந்துருவாளா அப்படிங்கிறாங்க. ஏன் என் மருமக நான் சொன்னால் தரமாட்டாளா அப்படிங்கிறாங்க. பார்த்துருவோம், நீங்கள் பூராச்சும் வைக்க ஆளுங்க, அவள் தரதை நான் பார்த்து கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.